அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி 19வது நாள். இந்த 19வது நாள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த உறவுகள், பிளட் ரிலேஷன் பார்க்க போகிறோம்ப்பா. இன்னொன்று நம்பர் சீரீஸில் 3 வகையாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுபட்ட எண்கள், மிஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி தவறான எண் எது அப்படின்னு கேட்பாங்க. ராங் நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இன்னொன்று அடுத்து எந்த நம்பர் வரும், அடுத்த எண் எது, த நெக்ஸ்ட் நம்பர் என்ன, இந்த மாதிரி ஒரு 3 விதமாக கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போது உங்கள் ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்கானோ அது எல்லாத்தையுமே நான் கம்பைல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வருஷமும் இதை பேஸ் பண்ணி தான் கேட்க போகிறோம். அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த 2 டாபிக் உங்களுக்கு ஏதாவது தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். அட் த எண்ட் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகே, இந்த கொஷின் இவ்வளோ தான், நான் இதனால் ஃபுல் மார்க் எடுக்க முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ட் அப்படின்றது, அந்த கான்செப்ட் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. எப்போதுமே டெலகிராம் குரூப்போட லிங்க் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ வேணுங்கிறவங்க வந்து நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, மேக்ஸ் போடும்போது ஏதாவது டவுட் வருது, இல்லை வேறு ஏதாவது சந்தேகம் வருது அப்படின்னா, உங்களுக்கு எந்த கொஷினில் டவுட் வருதோ அந்த கொஷினை ஃபோட்டோ எடுத்து நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான சொல்யூஷன் அப்படின்றது நிச்சயமாக நம்ம குரூப்பில் கிடைக்கும்ப்பா. ஓகேங்களா? அதே மாதிரி நான் கிளாஸில் என்ன நடத்துகிறனோ அந்த மெட்டீரியலை நான் சாஃப்ட் காப்பியாக ஃப்ரீயாக நம்ம குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ வேணுங்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே, நம்ம பிளட் ரிலேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பர் சீரீஸ் அப்படின்றது பார்க்கலாம். பிளட் ரிலேஷன் பார்க்கறதுக்கு ஒரு 2 நிமிஷம் நான் உங்களுக்கு ஒரு பேசிக் கான்செப்டை மட்டும் சொல்லிடுறேன். இதுதான்ப்பா அந்த பேசிக் கான்செப்ட்டு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு டயக்ராம் வந்து வரைய போகிறேன். பிளட் ரிலேஷன் அப்படின்னா டயக்ராம் வரைகிறது, வரைஞ்சி தான் நம்ம ஆன்சர் சொல்லுவோம். அப்போ நான் வரைகிறதுக்கு நான் இப்படியெல்லாம் போட்டால் அதோட அர்த்தத்தை நீங்கள் இப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு ஐடியா கொடுக்க போகிறேன். இப்போ ரவுண்டு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இது யாருன்னா பெண்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரவுண்டு போட்டு வரைஞ்சேன் அப்படின்னா பெண்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு சதுரம், ஒரு கட்டம் கட்டிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சதுரம் கட்டம் கட்டிட்டேன் அப்படின்னா ஆண்கள் அப்படின்னு அர்த்தம்ப்பா. ஓகேங்களா? ஸோ ஆண் பெண்ணுக்கு நான் இந்த மாதிரி டயக்ராம் போட்டு தான் அதோட வித்தியாசத்தை காமிக்க போகிறேன். இன்னொன்று சந்ததி அப்படின்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, நம்ம தாத்தா, ஸோ நம்ம அப்பா, அப்புறம் நான், அப்புறம் நாளைக்கு என்னோடய குழந்தைங்க, அந்த மாதிரி ஒரு சந்ததியாக வருவோம் பார்த்தீங்களா. அந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த மாதிரி நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கோட்டில் தான் கனெக்ட் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? இப்போ எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்களேன். இங்கே நான் ஒரு பெரிய இது கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் இருக்கேன், இதுதான்ப்பா நான், இதான் நான் இங்கே இருக்கேன். இப்போ எனக்கு மேலே ஒருத்தவங்களை போட்டிருக்கேன், அதுவும் இந்த மாதிரி கட்டம் கட்டிருங்க அப்படின்னா யாராக வருவாங்க? இப்போ தான் நான் சொன்னேன், நம்ம சந்ததி எல்லாமே இந்த மாதிரி நேர்கோட்டில் தான் கனெக்ட் பண்ணணும். அப்போது இவர் என்னோட அப்பா, இவர் யாருப்பா? அப்பா. இப்போ பாருங்களேன், அப்பாவுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் எப்படிப்பா? ஆண் பாலாக இருக்கார். ஓகேங்களா? ஸோ மேல் கேரக்டராக இருக்கார். அப்போ அப்பாவுக்கு மேலே சந்ததியில் மேல் கேரக்டர் யார் வருவாங்க? அவங்க அப்பா. அப்போ அப்பாவுக்கு அப்பா. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் தாத்தா. அப்பாவுக்கு அப்பா, நமக்கு தாத்தா. இப்போ பாருங்களேன், கீழே நான் இருக்கேன், இங்கே யாருப்பா? இங்கே ஒரு மேல் கேரக்டர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஆண் பால். அப்போ இங்கே நான் இருக்கேன் அப்படின்னா இது என்னோட பையன் அப்படின்னு அர்த்தம். அப்போ சந்ததியாக வரும்போது இப்படி ஒன்றுத்துக்கு கீழே ஒன்று தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதுவே ஆணாக இருந்தால் அப்படின்னா சதுரம் கட்டுவோம். ஸோ பெண்களாக இருந்தால் ரவுண்ட் போட்டுக்கணும், வேறு எதுவுமே கிடையாது. இன்னும் ஒரு ரிலேஷன்ஷிப் பாருங்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்போ இது பாருங்கள், இது யாருப்பா? இது பெண் பாலாக இருப்பாங்க, இது ஆண் பால். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை நான் இந்த மாதிரி ஒரு குறியீடு போட்டு சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ எப்படி நான் சந்ததி எப்படி ஒரு நேர்கோட்டில் கனெக்ட் பண்ணி வைப்பணும், அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை இந்த மாதிரி டபுள் ஆரோ போட்டு சொல்லுவேன். அடுத்து இன்னொன்று, இதோட முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்களேன், நான் ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் இருக்கேன். ஓகேங்களா? இது யாருப்பா? எனக்கு மேலே பாருங்கள், இப்படி ஒரு நேர்கோட்டில் இருக்கிறதுல நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இங்கே நான் இருக்கேன், எனக்கு மேலே அப்படியே இருக்கிறது ஒரு ரவுண்டு போட்டிருக்காங்க. அப்போ யாராக இருப்பாங்க? என்னோட அம்மா. யார்? என்னோட அம்மா. இப்போ அடுத்து பார்க்குறேன், இன்னும் ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லிடுறேன். இப்படி இந்த கோட்டில் கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம கூட பிறந்தவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி ஒரு கட்டம் கட்டுறேன் அப்படின்னா இது இப்போ எங்கள் அண்ணன் இருக்கான், எங்கள் அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது அப்படின்னா இதை இப்படி வரையணும். எல்லாம் பாருங்கள், இப்படி இந்த மாதிரி கோடு போட்டோம் அப்படின்னா நம்ம கூட பிறந்தவங்கள சொல்கிறது. இந்த மாதிரி நேராக கோடு போட்டோம் அப்படின்னா நம்ம சந்ததி, அடுத்தடுத்து சந்ததியாக வர்றது. இந்த மாதிரி கோடு போட்டோம் அப்படின்னா நம்ம கூட பிறந்தவங்க. இப்போ நான் இங்கே எங்கள் அண்ணன் இருக்கான், இங்கே நான் இருக்கேன், அடுத்து எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, அது ஆப்வியஸாக எங்கள் அண்ணனுக்கும் தங்கச்சி தான். ஓகேங்களா? இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிப்பேன். இன்னும் ஒரு தம்பி இருக்கான், அப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிப்பேன். அப்போ நம்ம கூட பிறந்தவங்கள இந்த மாதிரி ஒரே நேர்கோட்டில் கனெக்ட் பண்ணுவோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இங்கே வந்துருங்க, இங்கே நான் இருக்கேன், எங்கள் அம்மா இருக்காங்க, இந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன், யாருப்பா? ஓகேங்களா? அந்த கோடு எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. அப்போ இவங்க 2 பேர் யாருப்பா? எங்கள் அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க. இப்போ எங்கள் அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தவங்க இந்த கட்டம்
ஓகேங்களா? அது யாருன்னு தெரியாது, அண்ணன் எனக்கு தெரியாது, தம்பின்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த சர்க்கிள், இந்த வட்டம் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க. எங்கள் அம்மாவுக்கு அக்காவாகவும் இருக்கலாம், எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சியாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? இன்னொன்று இப்படி இருந்துட்டு போட்டோம். இப்போ இவங்க 2 பேருக்கும் நல்லா பாருங்கள், நான் சொல்ல வந்தது இதுதான். இவங்க 2 பேருக்கும் இந்த இடத்துல நான் இருக்கேன், இங்கே எங்கள் அண்ணன் இருக்கேன் அப்படின்னா அவங்க எங்களை எப்படி கூப்பிடுவாங்க? இப்போ எப்படி கூப்பிடுவாங்க? இப்போ இந்த இடத்துல எங்கள் தாய் மாமா இருக்காருப்பா. ஓகேங்களா? இவர் யார்? அம்மா கூட பிறந்தவங்க நம்ம தாய் மாமான்னு தான் சொல்லுவோம். இப்போ எங்கள் மாமா இருக்காருப்பா. எங்கள் மாமா என்ன சொல்லுவார்? இங்கே நான் இருக்கேன் அப்படின்னா நம்ம தமிழில் மருமக அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஓகேங்களா? என் மருமவ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க? இங்கே எங்கள் அம்மா இருக்கிறதால என்னோடய சகோதரியின் மகள் அப்படின்னு நம்ம தமிழில் பார்க்கணும் அப்படின்னா சகோதரியின் மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கலோக்கியில் நம்ம பேசும்போது என் மருமக அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல யார் இருப்பாங்க? எங்கள் சித்தியோ எங்கள் பெரியமாவோ இருக்காங்க அப்படின்னா ஸோ நம்ம இதில் என்ன சொல்லிப்பாங்க? இப்போ எங்கள் சித்தியோ எங்கள் பெரியமாவோ இருக்காங்க, இங்கே என்ன எப்படி சொல்லுவாங்க? என் பொண்ணு அப்படின்றவாங்க ஒரே வார்த்தையாக. ஆனால் அதுவே இங்கிலீஷ்னு வரும்போது ஒரு சில வார்த்தை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே, அதாவது எங்கள் தாய் மாமனாக இருந்தாலும் சரி, இல்லை எங்கள் சித்தியோ எங்கள் பெரியமாவோ யாராக இருந்தாலும் சரி, அவங்க என்னை எப்படி கூப்பிடுவாங்க, எங்கள் அண்ணனை எப்படி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் பெண்ணாக இருந்தேன் அப்படின்னா என்னை நீஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? எங்கள் அண்ணனாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஃப்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷில். நீஸ் அப்படின்னா அதாவது இவங்க 2 பேருக்கு, இவங்க 2 பேரை பொறுத்தளவுக்கு இவங்க கூட பிறந்தவங்களோட பொண்ணு. ஓகேங்களா? அப்போ நம்ம கூட பிறந்தவங்களோட பொண்ணாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி சொல்லணும்? நீஸ் அப்படின்னு சொல்லணும். அதுவே நம்ம கூட பிறந்தவங்க, அண்ணன் கிடையாது, தங்கச்சி கிடையாது, யாருனாலும் இருந்துட்டு போட்டோம். அண்ணனுக்கு தான் ஒரு ரூல், தங்கச்சிக்கு ஒரு ரூல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான். அவங்க பொண்ணு, நம்ம கூட பிறந்தவங்களுக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்துட்டாங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நீஸ். நம்ம கூட பிறந்தவங்களுக்கு ஒரு பையன் பிறந்துட்டாங்கன்னா நெஃப்யூ. ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அம்மாவுக்கு கூட பிறந்தவங்களுக்கு என்னை எப்படி கூப்பிடுவாங்க? நீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே எங்கள் அண்ணனை பார்த்தோன்னே நெஃப்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே தமிழில் இப்போ எங்கள் தாய் மாமா எப்படி சொல்லுவார்? என் சகோதரியின் மகள், என் சகோதரியின் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் இப்போ ரிலேஷன்ஷிப். இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இப்போ நான் அடுத்தடுத்து சொல்ல வேண்டிய கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அசால்ட்டாக புரிஞ்சிடும். ஸோ டேரெக்டாக கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், 2023 டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒய்யின் தாய்க்கு நான் பிளட் ரிலேஷன் அப்படின்றது நம்ம தமிழ்வேல் அகாடமியில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அது ஃபுல்லாகவே நான் இங்கிலீஷில் தான் கொடுத்துருப்பேன். இங்கிலீஷ்னால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தமிழில் இருக்கும், பட் வேர்டிங்ஸ் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இதில் நான் என்ன பண்ணிடுறேன், தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யாருக்காவது எனக்கு பியூராக இங்கிலீஷ் தான் வேணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், பட் தமிழ் வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தலான் இருக்கேன். இப்போ இங்கே வந்து பாருங்கப்பா, ஒய்யின் தாய்க்கு அவருடைய தாய் ஒரே மகள். யாருடைய தாய் என்று எக்ஸ் சொன்னால், சென்டென்ஸ் ஃபுல்லாக படிங்க. ஒய்யின் தாய்க்கு அவருடைய தாய் ஒரே மகள் என்று எக்ஸ் சொன்னால் எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள என்ன தொடர்புன்னு கொஷின் கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்கணும், ஒய்யின் தாய்க்கு நம்ம எப்படி வரைவோம்? நமக்கு அம்மா முன்னாடி ஜென்ரேஷன் எப்படி இருக்கணும்? ஒரு நேர்கோட்டில் இருக்கணும், அதுவும் நமக்கு முன்னாடி இருக்கணும் நம்ம அம்மாலாம். ஓகேங்களா? அப்போ இங்கே நான் இருக்கேன், நல்லா பாருங்கள். ஒய்யின் தாய் நான் கிடையாது, இந்த இடத்துல ஒய்யின் தாய். அப்போ இந்த இடத்துல ஒய் இருக்கார், ஒய்யுடைய தாயை எப்படி வரைஞ்சிக்கலாமா? இதானே இப்போ ஒய்யின் தாய்க்கான டயக்ராம் இதானே, கரெக்டு தானே? அடுத்து அவருடைய தாய் ஒரே மகள் என்று எக்ஸ் சொன்னால், அப்போ அந்த அவருடைய யாருப்பா? இந்த அவருடைய எக்ஸு. அப்போ அவருடைய தாய் அப்படின்னா எக்ஸுடைய தாய். ஓகேங்களா? ஒய்யின் தாய்க்கு இவருக்கு நல்லா பாருங்கள், இவருக்கு எக்ஸுடைய தாய் அப்படின்றது ஒரே பொண்ணாமா. அப்போ இவங்களோட பொண்ணுன்னு தானே சொல்ல வராங்க. அப்போ நான் எப்படி போடணும்? இப்படி இவங்களுக்கு பக்கத்தில் தானே போட்டுக்கணும். நல்லா பாருங்கள், ஆல்ரெடி வந்து ஒய் வந்து இந்த ரவுண்டுக்கு மகனாவோ மகளாவோ இருக்கார், அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? அடுத்து எக்ஸுடைய தாய் ஒரே மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு? ஒய்யின் தாய்க்கு. இப்போ எக்ஸுடைய அம்மா இந்த இவங்களுக்கு ஒரே பொண்ணாம்மா. நான் எப்படி வரைவேன்? இப்படி கொண்டு வந்து வரைஞ்சிப்பேன். கீழே என்ன பண்ணுவேன்? எக்ஸை போட்டுப்பேன். இப்போ பாருங்களேன், இவங்க ஒரே பொண்ணுன்னு சொல்கிறாங்க. யார்? ஒய்யுடைய தாய்க்கு. சரி, அப்போ இவங்க ஒரே பொண்ணுன்னா இவர் யாராக தான் இருந்தாகணும்? பையனாக தான் இருந்தாகணும். கரெக்டாப்பா? அடுத்து எக்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம படிக்கும்போது அவருடைய தாய் அப்படின்னு தான் கொடுத்துருக்கான். அவர்ன்றதை நம்ம யாருக்கு பயன்படுத்துவோம்? பையனுக்கு தான் பயன்படுத்துவோம். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் யாருப்பா? அவர் ஒரு பையன். இங்கிலீஷில் கூட போய் பாருங்கள், ஹிஸ் மதர். எக்ஸ் சேஸ் தட் ஹிஸ் மதர், எக்ஸுடைய மதர் அப்படின்றவங்க. ஸோ ஒன்லி டாட்டர் ஆஃப் ஒய்ஸ் மதர், ஒய்ஸ் மதருடைய ஒன்லி டாட்டர், ஒரே பொண்ணு. ஓகேங்களா?
இப்போது இதில் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் கொஷின் வித்தியாசம் இருக்குப்பா. இந்த கொஷினை பொறுத்தளவுக்கு நல்லாவே வித்தியாசம் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன். எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஹவு எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி படிக்கணும் அப்படின்னா டூலேருந்து தனியாக பிரிச்சுக்கணும். டூனா இக்குன்னு அர்த்தம், அதாவது ஒய்க்கு எக்ஸு என்ன தொடர்பு வேணும்னு அர்த்தம். இவன் இங்கிலீஷில் கொடுத்துருக்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒய்க்கு எக்ஸு என்ன தொடர்பு. இப்போ ஒய் இங்கே இருக்காருப்பா, ஒய் இங்கே இருக்கார். ஒய்யை பொறுத்தளவுக்கு என்னது, இவங்க அக்காவோ தங்கச்சியோ யாரோ இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிறந்த பையன் நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்போ இவருக்கு கூட பிறந்தவங்களோட பையன். ஓகேங்களா, அப்படி இருந்தால் நான் என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்கேன், நெஃப்யூ அப்படின்னு சொல்லணும். இல்லைனா சகோதரியின் யாருப்பா, சகோதரியின் மகன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவங்க ஆப்ஷனில் அப்படி ஏதாவது இருக்கா, எதுவுமே கிடையாது. அவன் இங்கிலீஷில் கேட்ட கொஷின் தப்புன்னு சொல்கிறத தாண்டி அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா, இதெல்லாம் கான்ட்ரவர்சியான கொஷின்ஸ், அவன் எல்லாருக்கும் மார்க் கொடுப்பான். இப்போ அதுவே இங்கே வந்துருங்களேன், எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன தொடர்புன்னு கொஷின் கேட்குறான். இப்போ நமக்கு தெரியும் எக்ஸ் இங்கே இருக்கார், ஒய் இங்கே இருக்கார். இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன தொடர்பில் இருப்பாங்க, பொதுவாக என்ன தொடர்பாக இருப்பாங்க. இப்போ இவங்க வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளை எப்படி கூப்பிடுவாங்க, இப்போ நம்ம தாய் மாமா நம்மளை எப்படி கூப்பிடுவாங்க, என் மருமகன் அப்படின்னு சொல்லுவாங்களா, சகோதரியின் மகன்னு சொல்லுவாங்க, சகோதரியின் மகள்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கொஞ்சம் கலோக்கியெல்லாம் வாங்கலாம், எப்படி கூப்பிடுவாங்க, என் மருமக பொண்ணு, என் மருமகன் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், இவர் மாமாவாக இருப்பார், நம்ம எப்படி இருப்போம், இவருக்கு நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மருமகன், ஏன்னா பையன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மருமகனாக இருப்பாங்க. அப்போ எக்ஸு ஒய்யும் என்ன மாதிரி தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமா மருமகன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மாமா சகோதரியின் மகன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி தொடர்பில் தான் இருக்காங்க. உங்கள் ஆப்ஷனில் என்ன இருக்குதுன்னு போய் பாருங்கள். மகன் கண்டிப்பாக கிடையாது, தந்தை கிடையாது, சகோதரன் கிடையாது. அப்போ ஸோ மாமாவுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரோவர்சி தான். இப்போ இதுக்கெலாம் நம்ம வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இங்கிலீஷில் ஒரு மாதிரி கொடுத்துட்டாங்க, தமிழில் வேறு மாதிரி இருக்க ஆப்ஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரைஸ் பண்ணலாம். இந்த நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்கப்பா. 2023 டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் தான் எதுவும் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரகுவும் பாபுவும் இரட்டையர்கள். ஓகேங்களா, ட்வின்ஸ் போல் இருக்குது இவங்க. இங்கே என்ன போட்டிருக்கேன், ரகு நான் என்ன பண்ணிக்கணும், கட்டம் கட்டிக்கணும், ஏன்னா பையன். அடுத்து என்னப்பா, பாபு அவரும் பையன், நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கட்டம் கட்டிக்கணும். ஓகே, இரட்டையர்கள். பாபுவின் சகோதரி ரீமா, பாபுங்க இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட சகோதரி. அப்போ ரகுக்கும் ஆப்வியஸாக சகோதரி தான். ஓகேங்களா, இங்கே என்ன போட போகிறேன், ரீமா. ரீமாவின் கணவர் ராஜன். கணவர் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை நான் எப்படிப்பா போடணும்னு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே என்ன போட போகிறேன், ராஜன். ரகுவின் அம்மா, இங்கே வந்து ராஜன். ரகுவின் அம்மா லக்ஷ்மி, இங்கே ரகு இருக்காங்க, அம்மான்றது நமக்கு முன்னாடியே ஜென்ரேஷன். ஓகேங்களா, அப்போ நான் என்ன பண்ணணும், இப்படி கொஞ்சம் இப்படி நேர்கோட்டில் வரணும், அதுவும் நமக்கு முன்னாடி வரணும். இங்கே கொண்டு போய் அம்மாவை போட போகிறேன். ரகுவின் அம்மா லக்ஷ்மின்னு பேர் கொடுத்துட்டாங்க, லக்ஷ்மி. அடுத்து லக்ஷ்மியின் கணவர் ராஜேஷ். இந்த லக்ஷ்மி இங்கே இருக்காங்க, லக்ஷ்மியும் அவங்க கணவர் அப்படின்னா என்ன ரிலேஷன்ஷிப்பாக போகணும், இந்த மாதிரி போடணும். அப்போது இங்கே என்ன போட போகிறேன், ராஜேஷ். இந்த கட்டத்துக்குள்ளே ஸோ ராஜேஷ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் கொஷினை, ராஜேஷ் நல்லா பாருங்கள். இந்த ராஜேஷ் ராஜனுக்கு என்ன உறவு கொஷின் கேட்குறாங்க. அப்படியே இங்கிலீஷ்க்கு வந்துடுங்க. ராஜேஷ் ரிலேட்டட் டு ராஜன். ஓகேங்களா, அந்த டூக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் நம்ம பார்க்க இக்கு அப்படின்னு படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக நிறைய பேர் மாற்றி ஏன்னா 2 ஆப்ஷனும் வச்சுருவான் சம்டைம்ஸ் ஆன்சரில். ஓகேங்களா, அது இந்த தப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பண்ணலை, ஆனால் இன்னும் கொஞ்சம் நான் டஃப்பாக கொஷின் கேட்கணும்னு அவன் நினச்சேன் அப்படின்னா 2 ஆப்ஷனுமே வச்சுருவான். அப்போ நம்ம குழம்பிடும். அப்போ நம்ம கரெக்டாக எடுத்தணும். ராஜனுக்கு ராஜேஷ் என்ன உறவு, அவ்வளோதான். இப்போ ராஜன் எங்கே இருக்கார், இங்கே இருக்கார். நல்லா பாருங்கப்பா, இங்கே இருக்கார். ராஜனுக்கு அப்படின்னா ராஜனோட ஒய்ஃபு. ஓகேங்களா, அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வராங்க, அப்புறம் அவங்க அப்பா வராங்க. அப்போ என்ன வருவார், இப்போ அவங்க அம்மாவை எப்படி கூப்பிடுவாங்க, மாமியார். அவங்க அப்பா எப்படிப்பா, மாமனார். அப்போ ராஜனுக்கு ராஜேஷ் என்பவர் மாமனார் அப்படின்றது மிக சரியான ஆன்சர். அதுவே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கும் கொடுத்துருக்காங்க, மருமகனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ அப்படியே நான் கொஞ்சம் போய் மாற்றி எடுத்துட்டேன். ஓகேங்களா, ராஜேஷுக்கு ராஜன் என்பவர் என்ன உறவு வரும், ராஜேஷுக்கு எப்படி வரும், இங்கே பாருங்கள். ராஜேஷுக்கு மொத்தம் 2 பையன் 1 பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததில் அவங்க மருமகன் தான் இந்த ராஜன். அப்போ ராஜேஷுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராஜன் அப்படின்றவன் மருமகன். அதுவே ராஜனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராஜேஷ் அப்படின்றது மாமனார். ஓகேங்களா, அப்போ 2 ஆப்ஷனும் இருக்குது, நம்ம கரெக்டாக படிக்கணும். இப்போது அந்த இக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்லேயும் அங்கே தான் போய் பார்க்கணும். இங்கிலீஷ்லேயும் டூக்கு அப்புறம் என்ன வார்த்தை இருக்கோ
அவருக்கு அந்த கொடுத்துருக்கவர் என்ன உறவுன்னு பார்க்கணும். அப்போ ராஜனுக்கு, ராஜன்லேருந்து ஆரம்பிங்க. எல்லாரும் தப்பு பண்ணுற ஏரியா இதுதான், நான் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்கப்பா. 2023 ஓப்பனில் கொஷின் கேட்டிருக்காங்க. இது என்னென்னு பாருங்களேன். அதாவது ஏ இன்ட்டு பின்னா ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி. அதாவது இப்படி இந்த மாதிரி இன்ட்டு மார்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்க இந்த மாதிரி உறவில் தான் இருப்பாங்க. அதாவது ஏ இன்ட்டு பி என்றால் ஏ என்பவர் பியின் சகோதரர், ஏ ப்ளஸ் பி என்றால் ஏ என்பவர் பியின் தந்தை. அப்படியானால் எம் என்பவர் என்னின் சகோதரன் மகன் என்பது, அதாவது கீழே கொடுத்துருக்க எந்த கண்டிஷனில் அந்த மாதிரி வரும்னு கேட்குறாங்க. அதாவது என்னுடைய சகோதரன் மகன் எம் அப்படின்றவர் வரணுமாமா. அது எந்த கண்டிஷன்? அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா 4த்துக்கும் டயக்ராம் வரைஞ்சி பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன், என் ப்ளஸ் எம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நம்மளோட லக்கு மொதல் ஆப்ஷன்லேயும் வரலாம், ரெண்டாவது ஆப்ஷன்லேயும் வரலாம். ஸோ நம்ம டயக்ராம் தான் வரைஞ்சி பார்த்தாகணும். என் ப்ளஸ் போட்டால் என்னப்பா சொல்லியிருக்காங்க, ஏ என்பவர் பியின் தந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த என் என்பவர் இந்த இடத்துல யாருப்பா? ஸோ என் என்பவர் எம்மின் தந்தை. தந்தைனா எப்படி போடுவோம், இப்படி போட்டு எம் இங்கே வரைஞ்சிப்போம். ஓகேங்களா, என் என்பவர் எம்மின் தந்தை. அடுத்து எம் பெருக்கல் போட்டால் என்ன பார்த்தோம், ஏ என்பவர், ஏன்றது யார், அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறார் அப்படின்றது பியின் சகோதரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எம் என்பவர் கேயின் சகோதரர். எம்ன்றது எப்படியா இருக்கணும், சகோதரர்னால் நான் என்னது, ஆண்பால். அப்போ நான் கட்ட போகிறேன். அப்போ சகோதரர் கூட பிறந்தவங்களாம் நம்ம இப்படி சைடில் கனெக்ட் பண்ணி விடணும். அப்போது கே அப்படின்னு போட போகிறேன். இப்போ பாருங்கள், எம் என்பவர் என்னின் சகோதரன் மகன். எப்படியாவது வருதா? எம் எப்படி இருக்கார், என்னுடைய சகோதரன் மகன் அப்படியே இருக்கார். எம் அப்படின்றவர் என்னுடைய பையனாக இருக்கார். அது தப்பு. ஓகேங்களா, அடுத்து இப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. நான் அடுத்த ஆப்ஷனை போய் எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் 2, என் இன்ட்டு கே. நல்லா பாருங்கள், இன்ட்டு ஏ என்பவர் பியின் சகோதரர். அப்போ என்னது, என் என்பவர் கேயின் சகோதரர் அப்படின்னு அர்த்தம். அப்போ சகோதரர் அப்படின்னா எப்படி போடுவோம், இந்த மாதிரி போடுவோம். இதில் யாருப்பா, என் என்பவர் கேயின் சகோதரர். கே சகோதரர்னு கொடுக்கல, கேவுடைய சகோதரர் என் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கே ப்ளஸ் எம் எடுத்துக்கோங்களேன். ப்ளஸ் எம் போட்டால் என்னப்பா அர்த்தம், ஏ என்பவர் பியின் தந்தை. இங்கே பாருங்கள், கே என்பவர் எம்மின் தந்தை. இப்போ கே என்பவர் எம்முடைய தந்தையம்மா. அப்போ எம்மை இங்கே போட்டுக்கிட்டு எம்முடைய தந்தை கே. அப்போ தந்தைனா என்ன பண்ணணும், இந்த மாதிரி கட்டம் கட்டினா தான் ஆண்பால். இப்போ கரெக்டாக வருதா பாருங்கள், எம் என்பவர் என்னின் சகோதரன் மகன் என்பது. நல்லா பாருங்கள், எம் என்பவர் என் இருக்கார், என்னுடைய சகோதரன் இருக்கார், சகோதரனுடைய மகன். கரெக்டாக வராங்களா? ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஒருவேளை உங்களுக்கு இதில் ஆன்சர் வரல அப்படின்னா அடுத்தடுத்த ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 கொஷின் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்களேன், ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, அதாவது அவன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும்ப்பா, ஏவா பியா. அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறான்னு படிக்கணும். ஓகேங்களா, ஜஸ்ட் அந்த சிம்பிளை வச்சு இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணிடணும். இப்போ கூட்டல் போட்டிருந்தேன் அப்படின்னா இந்த கூட்டல் கூட போய் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஏ ப்ளஸ் பி அப்படின்னா ஏ என்பவர் பியின் தந்தை. அப்போ இந்த கூட்டல் போட்டிருக்கு, அப்போ என் என்பவர் எம்மின் தந்தை, அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது நம்ம போய் கம்பேர் பண்ணி பார்க்கணும். த நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஸ்டின் பாருங்கப்பா. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண், அவரது மனைவி, அவரது 3 மகன்கள் உள்ளனர். ஓகேங்களா, ஒரு ஆண் அவரது மனைவி எப்படி வரைவோம்? ஸோ இது அம்மா அப்படின்னா இது அப்பா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவரது 3 மகன்கள். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 மகன் இருக்காராம்மா. ஓகேங்களா, ஒரு மகன், 2 மகன், 3வது மகன். அதுக்கப்புறம் அவர்களின் மனைவிகள். ஓகே, அவரது 3 மகன்கள், அவர்களின் மனைவிகள் மற்றும் ஒவ்வொரு மகன் குடும்பத்திலும் 3 குழந்தைகள் உள்ளனாரமா. அதாவது ஒரு குடும்பத்தில் எப்படியெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு அப்பா அம்மா இருக்காங்கப்பா, அவங்களுக்கு ஒரு 3 பசங்க இருக்காங்க. 3 பசங்களுக்கும் கல்யாணம் ஆகிட்டாங்க. ஏன்னா 3 குழந்தைகள் உள்ளனன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மகன் குடும்பத்திலும் 3 குழந்தைகள் உள்ளனம்மா. அப்போ எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிருக்கும். அப்போ எல்லாருமே கல்யாணம் ஆகிட்டு ஸோ பேராக இருப்பாங்க. அடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் 3 பசங்க. அது ஆணா பொண்ணா அதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவன் என்ன கேட்குறான், குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனன்னு கேட்குறான். அப்போ நல்லா பாருங்கள், ஒவ்வொரு மகன் குடும்பத்திலும் 3 குழந்தைகள் அப்படின்னா மொத்தம் 3 மகன் இருக்கார். அப்போ மொத்தம் எத்தனை குழந்தைகள் இருப்பாங்க, 9 குழந்தைங்க இருப்பாங்க. அப்புறம் அப்படியே வருவோம், இவங்க 3 பேருமே கல்யாணம் ஆனவங்க. அப்போ ஒரு குடும்பத்துலேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா 2 பேர். அப்போ மொத்தம் 3 குடும்பத்துலேயும் எவ்வளோ பேர் வருவாங்க, 6 பேர் வருவாங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மா எத்தனைப்பா, 2 பேர் வருவாங்க. இந்த மொத்தத்தையும் கூட்டி பாருங்கள், 6 + 2 8, 8 8 16 1 17.
அப்போ அந்த குடும்பத்தில் உள்ள மொத்த உறுப்பினர் அப்படின்றது 17 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இந்த நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்கப்பா. ஆர் என்பவர் ஏவின் சகோதரர். ஓகேங்களா, இப்போ ஏ உடைய சகோதரர் அப்படின்றது ஆர். நான் கூட பிறந்தவங்கள இந்த மாதிரி கணக்கு பண்ணிப்பேன், சகோதரர் அப்படின்றதால கட்டம் கட்டுறேன். அடுத்து எஸ் என்பவர் பியின் சகோதரி. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ஏன்னா இதில் கொண்டு போய் எதாவது கனெக்ஷன் பண்ண முடியுமா? இது ஏ ஆர் மட்டும் தான் இருக்குது, அப்போ நான் அப்படி தனியாக வரைஞ்சிக்கணும். எஸ் என்பவர் பியுடைய சகோதரி. சகோதரினா என்னப்பா? பெண் பால், இப்படி ரவுண்ட் போட்டுக்கணும். பியுடைய சகோதரி. ஏ என்பவர் எஸ்ஸின் மகன். நல்லா பாருங்கள், ஏ என்பவர் எஸ்ஸுடைய மகனாமா. அப்போ எஸ்ஸு மேலே இருப்பார், அவருடைய மகன் அப்படின்றதால இப்படி கீழே கட்டம் கட்டிக்கணும். ஏன்னா அப்பா பிள்ளைக்குள்ள உறவை நான் எப்படி சொல்வேன்? இந்த மாதிரி தானே சொல்லுவேன். அப்போ மேலே அப்பா இருக்கார், அப்பான்னு கிடையாது, அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம். எஸ்ஸுடைய மகன் அப்படின்றவர் ஏ. ஏ என்பவர் எஸ்ஸின் மகன். எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் தெரியும், எஸ் வந்து பெண் பால். நல்லா பாருங்கள், எஸ்ன்றவர் பெண் பால், ஏன்னா ஒரு பியுடைய சகோதரி. இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாமா? அதுக்கப்புறம் ஆர் இருக்கும் எஸ் இருக்கும் என்ன உறவுன்னு கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கரெக்டாக படிக்கணும். ஹவ் இஸ் இங்கிலீஷில் கரெக்டாக கொடுத்துருக்கான். ஆர் ரிலேட்டட் டு எஸ், அதாவது எஸ்ஸுக்கு ஆர் என்ன வேணும்? எஸ் இங்கே இருக்காருப்பா. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், எஸ்ஸுடைய இது யாருப்பா? இது அவங்க பையன். இது யாருப்பா? இதுவும் பையன்தான். அப்போ ரெண்டு பேருமே என்ன முறையில் வராங்க? பையன் முறையில் தான் வராங்க. அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க? ஆர் என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஸோ மகன் அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இப்போ அதுவே இந்த இடத்துல பாருங்களேன், மகன் அப்படின்றது இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லையும் இருக்குது, தப்பு கிடையாது. அதுவே தமிழில் பொறுத்த வரைக்கும் எப்படி கொஷின் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் இருக்கும் எஸ் இருக்கும் என்ன உறவு? இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எஸ் இங்கே இருக்காங்க, ஆர் இங்கே இருக்காங்க, இது அம்மா. ஓகேங்களா, இது என்னப்பா? மகன் உறவு, அதானே அம்மா மகன் உறவு. ஸோ உங்கள் ஆப்ஷனில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், மகன் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதை டிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப தெளிவாக படிக்கணும். இந்த இடத்துல மட்டும் அந்த 2க்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், எஸ் இருக்குது. அப்போ எஸ்ஸுக்கு ஆர் என்ன வேணும்? கரெக்டாக பார்க்கணும், மாற்றி போட்டுறக்கூடாது. இந்த நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்கப்பா. இது 2022 டிபார்ட்மெண்ட்டில் கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏ இஸ் மதர் ஆஃப் பி அப்படின்னா பி உடைய, இங்கே வந்துருங்க, ஏ என்பவர் பியின் தாயாவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி உடைய தாய் அப்படின்னா மேலே கொண்டு போய் ஒரு ரவுண்ட் போட்டு சொல்லணும். ஓகேங்களா, சி என்பவர் ஏவின் மகன். இப்போ ஏ இங்கே இருக்கார் அப்படின்னா ஏ உடைய மகனாமா. மகன் யாருப்பா? சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. டி என்பவர் ஈயின் சகோதரன். ஓகேங்களா, டி அப்படிங்கிறவர் ஈயுடைய சகோதரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தனியாக வச்சுக்கலாம். ஏன் நான் கொண்டு போய் தனியாக போடுறேன்? இங்கே ஏபிசி மட்டும் தான் இருக்குது, அது கூட தொடர்பு படுத்த முடியாது, அதனால் தனியாக வச்சுக்கிறேன். இ என்பவர் பியின் மகள். நல்லா பாருங்கள், பியுடைய மகள் அப்படின்றவர் ஈயாம்ப்பா. மகள்னால் என்ன? அது இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியும்? ஸோ இங்கே இ இருக்கா? அப்போ இ இங்கே இருந்துச்சுன்னா இங்கே வந்து டியை கனெக்ட் பண்ணிக்கலாமா? இங்கே இருக்கிற டயக்ராமை இங்கே கொண்டு வந்துட்டேன். டியின் பாட்டி யார்? நல்லா பாருங்கள், டி இங்கே இருக்காங்க, எங்கே இருக்கார்? டி இங்கே இருக்கார். இப்படியே போச்சுன்னா இது அவங்க அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. நல்லா பாருங்கள், இவங்களுக்கு கீழே வராங்கன்னா இவங்க அம்மாவான்னு எனக்கு தெரியாது. பீன்ற ஒரு மேல் கேரக்டராக ஃபீமேல் கேரக்டராக எனக்கு தெரியாது. ஓகேங்களா, ஆனால் அடுத்து பாருங்கள், டி இங்கே இருக்கார் அப்படின்னா இந்த பீன்றது அம்மாவோ அப்பாவோ யாரோ இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அம்மா, அப்போ அவங்களுடைய அம்மா நம்ம எப்படி சொல்லுவோம்? பாட்டி. அப்போ டியின் பாட்டி யார்? ஏ தான் டியோடைய பாட்டி. ஓகேங்களா, இந்த நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்கப்பா. 2022 டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. தனது பக்கத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு பெண்ணை பார்த்து அமித் கூறியது. ஓகேங்களா, எப்படி கூறுறாருன்னு சொல்லுங்க பாருங்கள். அவள் என் மனைவியின் கணவரின் சகோதரி. இப்போ என் மனைவி, என் யாருப்பா? அமித். ஓகேங்களா, அமித்ன்ற ஒரு பையன். இப்படி வந்துடுங்க, அமித் என் மனைவி. அப்போ அமித்துடைய மனைவி இப்படி எடுத்துக்கலாமா? ஓகே, என் மனைவியின் கணவரின். இப்போ இங்கே அமித் இருக்கார், அமித்தோட மனைவியின் கணவர்னா யார்? திரும்ப அமித்கிட்டே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ கணவரின் சகோதரி. சகோதரினா கூட பிறந்தவங்கள நான் ஒரு சின்னதாக ஒரு லைன் போட்டு காமிக்கணும்னு சொல்லியிருக்கேன். சகோதரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பெண் பால், அப்போ ரவுண்ட் போட்டுக்கணும். ஓகேங்களா, பெண்மணி அமித்திற்கு என்ன சொந்தம்? இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும்? இது அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம். ஓகேங்களா, ஆனால் பொதுவாக தமிழில் சகோதரின்னு சொல்லி முடிச்சிருவோம். இப்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த இடத்துல கொஷினை கரெக்டாக படிக்கிறது தான் முக்கியம். ஏன்னா எல்லாரும் அந்த இடத்துல வந்து தான் தப்பு பண்ணுவாங்க. என் மனைவி, என் யாருன்னு கரெக்டாக தெரியணும். அமித். அப்போ என் மனைவி, அமித்தோட மனைவி. மனைவியின் கணவரின், கணவர்னா யார்? திரும்ப அமித்தே வருவார். அந்த கணவரின் சகோதரி அப்படின்னா
இந்த இடத்துல சகோதரியை வரைஞ்சிடணும். அப்பெண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பெண்மணினா யாருப்பா? இந்த பெண்ணு. ஓகேங்களா? அப்போ இந்த பெண்ணு அமித்திற்கு என்ன சொந்தம்? சகோதரி. த நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷின் பாருங்கப்பா. 2015 ஓப்பனில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் டியின் சகோதரர். இங்கே டி இங்கே வரைஞ்சிட்டு அவரோட சகோதரர் அப்படின்றவர் இந்த மாதிரி ஏன்னு வரைஞ்சிக்கிறேன். ஸோ டி பியின் தந்தை. நல்லா பாருங்கள், இந்த டி அப்படின்றது பியுடைய தந்தையாமா. அப்போ பியை கீழே போட்டு மேலே தந்தைன்றவரை நான் இப்படி வரைஞ்சிப்பேன். அதுக்கப்புறம் பியும் சியும் சகோதரிகள். ஓகேங்களா? அப்போ ரவுண்ட் போட்டுக்கலாமா? சகோதரிகள் முடிச்சாச்சு. அப்படி எனில் ஏ சிக்கு என்ன உறவு? இங்கே கரெக்டாக கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஏ இஸ் ரிலேட்டட் டு சி. இப்போ பாருங்கள், சிக்கு இங்கே ஆரம்பிக்கணும். இந்த இக்கு இங்கே இருக்கிறதால இங்கேருந்து ஆரம்பிக்கணும். சிக்கு என்ன மாதிரி உறவாக இருக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இங்கே அம்மா அப்பா இருக்காங்க. ஓகேங்களா? இவங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க, அக்கா தங்கச்சிங்க. இவங்க யாருப்பா? இவங்க அப்பா. அவங்க அப்பா கூட பிறந்தவங்க. ஓகேங்களா? இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம அப்பா கூட பிறந்த ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தால் நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம்? சித்தப்பா, பெரியப்பான்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே கிடையாது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அங்கிள். நம்ம அங்கிள் அப்படின்னா என்ன நினச்சிட்ருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமாவை தான் அங்கிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அங்கிள்னா மாமான்னு அர்த்தம். ஆனால் இங்கிலீஷில் அப்படி கிடையாது. அதை நம்மளாக வச்சுக்கிட்டது தான். இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு கூட பிறந்தவங்கன்னு வந்துட்டாலே, ஓகேங்களா, எல்லாரும் அங்கிள் ஆண்டி தான். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அங்கிள் ஆண்டி தான். அப்போ இந்த இடத்துல அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க, இதுவே தமிழில் சித்தப்பான்னு கொடுத்துருந்தா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அது கிடையாது. சிக்கு ஏ என்ன உறவுன்னா கொஷின் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், தந்தையாக இருக்க முடியுமா? கிடையாது. பேரனாக இருக்க முடியுமா? கிடையாது. மகனாக இருக்க முடியுமா? கிடையாது. அப்போ யாராக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? மாமா. அதாவது அவன் எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா, கிட்டத்தட்ட இங்கிலீஷ் ஃபார்மேட்டுக்கு தான் அவன் கொடுத்துருக்கான். அப்போ கூட பிறந்தவங்கள சித்தி சித்தப்பான்னு கொடுத்துருந்தா நம்ம சூஸ் பண்ணிப்போம். சித்தப்பா பெரியப்பான்னு கொடுத்தா நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த இடத்துல அப்படி கொடுக்காத பட்சத்தில் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஓகே, இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க? அப்பா கூட பிறந்தாலும் சரி, அம்மா கூட பிறந்தாலும் சரி, அண்ணன் தம்பின்னு வந்துட்டாலே அங்கிள்னு சொல்லுவாங்க. அதுவே அக்கா தங்கச்சின்னு வந்தாலே ஆண்டின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு அர்த்தம் தெரியணும். அப்போ இந்த இடத்துல அங்கிள் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ மாமா அப்படின்றது சரியான ஆன்சர். ஆனால் இது தமிழுக்கு சரியானது கிடையாது. ஆனால் இங்கிலீஷில் இப்படி தான் எடுத்துப்பாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷின் பாருங்கப்பா. ரீட்டா மேடையில் ஒரு மனிதனை சுட்டி காட்டி. ஓகேங்களா? ரீட்டான்னு ஏதோ ஒரு பொண்ணு வந்து சுட்டி காட்டி சொல்கிறாங்களாமா. என்னுடைய கணவனுடைய. இப்போ அந்த இடத்துல யாருப்பா? என்னுடையனா யார்? இந்த இடத்துல ரீட்டா. ஓகேங்களா? கணவனுடைய. அப்போ கணவனை வரைஞ்சிக்கலாமா? என்னுடைய கணவனுடைய மனைவியின் அப்படின்னா யாருப்பா? திரும்ப இந்த ரீட்டாவே வராங்க. மனைவியின் மகளுடைய. மகள்னா யார்? இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்களாமா. மகளுடைய சகோதரனா அவங்க கூட பிறந்தவங்க. ஓகேங்களா? என கூறினான். அதாவது ரீட்டா மேடையில் ஒரு மனிதனை சுட்டி காட்டி, அந்த பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டாவுடைய, அதாவது என்னுடைய கணவனுடைய மனைவின்னு திரும்ப ரீட்டாவுடைய மகளுடைய கீழே வந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சகோதரன். அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி என்ன தொடர்பில் வருவாங்கன்னு பாருங்கள். அந்த மனிதன் ரீட்டாவிற்கு எப்படி உறவாகும்? இப்போ இந்த பையன் தான் அந்த பையன். இவ்வளோ தூரம் சுற்றி வளைச்சி ஒரு பையனை சொன்னாங்க பார்த்தீங்களா? அது இந்த பையன்தான். என்ன தொடர்பு வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்படியே பாருங்கள். அம்மா, இது அப்பா, இது யாருப்பா? மகன்ற உறவில் இருக்கார். ஓகேங்களா? அந்த பையன் எப்படி இருக்கார் அப்படின்னா ரீட்டாவிற்கு. நல்லா பாருங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ரீட்டாவிற்கு எப்படி உறவாகும்? ரீட்டாவிற்கு மகன் அப்படின்றது மிக சரியான ஆன்சர். அப்படி இங்கிலீஷில் பாருங்கள். த மேன் ஆன் த ஸ்டேஜ் இஸ் ரிலேட்டட் டு ரீட்டா. ரீட்டாவுக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கே தான் அந்த இக்குன்றது இருக்குது. அப்போ இங்கேருந்து ஆரம்பித்தா மகன்றது சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன். ஸோ அவ்வளோதான். இப்போ அதோட பிளட் ரிலேஷன் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நம்பர் சீரீஸ்க்குள்ளே போக போகிறோம். நம்பர் சீரீஸை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். நமக்கு ஸ்கூல் லைஃப்லேயே ஒரு கிட்டத்தட்ட 16 டேபிள் வரைக்கும் படிக்க வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? 16 256 வந்து முடிச்சிருப்போம் நம்மலாம் படிக்கும்போது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1லேருந்து ஒரு 20 ஸ்கொயர். ஓகேங்களா? கம்பல்சரி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. படிச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம். என்னால் அப்படிலாம் மனப்பாடம் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நான் ஒரு வழியை சொல்கிறேன். முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 10 க்யூபு. ஓகேங்களா? முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணுங்கள். ஓகேங்களா? 10 ஹோல் க்யூப்னு போடுறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இந்த மாதிரி ஒரு 20 ஸ்கொயர் வரைக்கும். அதே மாதிரி 1 க்யூப் 2 க்யூப் டாட்னு ஒரு 10 க்யூப் வரைக்கும் முடிஞ்சால் அதை படிச்சிருங்க. இல்லைங்க என்னால் அதெல்லாம் படிக்கலாம் முடியாதுங்க அப்படின்னா அதோட விட்டுருங்க. நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இங்கே வந்துருங்கப்பா.
பின்வரும் குழு எண்களில் எவை வேறுபட்டுள்ளது. இந்த எண்கள் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க நம்பர் நல்லா பாருங்கள். நம்ம போய் வெளியில் நம்ம மண்டையை யோசித்து ஒன்று கொண்டு வரணும்லாம் இதில் அவசியம் கிடையாது. இதுக்குள்ளே தான் இருக்கும் ஆன்சர். வித்தின் கொஷின் ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக அந்த நம்பருக்குள்ளே என்ன தொடர்பாக இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள் 34 இருக்குது, இங்கே 43, 55 62, 62 71, 83 92. இப்போது இங்கே 80ன்னு கொடுத்து இங்கே 160 கிட்ட கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அது ஏதோ பெருக்கல்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது 80 இருக்குது, 80 கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆக்குனா தான் அந்த 160 கிட்ட வரும். ஓகேங்களா? அப்போ இது எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா பெருக்கல்ல கொடுத்துருக்கான். அதாவது ஒரு நம்பர் சடனாக பெரிய வேல்யூவாக கொடுத்துட்டான் அப்படின்னா அது பெருக்கலாவோ இல்லை வகுத்தலாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நம்பர் சடனாக பெருசாக வகுத்தலும் கிடையாது, அது குறைஞ்சாதான் நம்ம வகுத்தல். பெருக்கல் வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் சடனாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 10 இருக்குது, 100 இருக்குது, 1000 இருக்குது. இப்போ பார்க்கும்போது எப்படி பாருக்காரு, ஏதோ ஒரு நம்பரோட பெருக்கல் பலனில் இருக்கார். என்ன பெருக்கல் பலனில் இருக்கார்? 10 பெருக்கியிருக்கேன். கரெக்டாக? இப்போ அதுவே 10 இருக்குது, 11 இருக்குது, 12 இருக்குது, 13 இருக்குது. இப்போ கொண்டு போய் நான் பெருக்கல் பலனில் இருக்காருன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் தப்பு. ஓகேங்களா? பார்த்தோன்னே தெரியுது இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறாரு. அப்போ நான் ஏதோ ஒரு வேல்யூவை ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மொதல் ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூ இப்போ 34 இப்போ பாருங்களேன், இது 30 சுச்சம், இது 40 சுச்சம், இது 50 சுச்சம், 60 சுச்சம், 60 சுச்சம், 70 சுச்சம். அப்போ அது கிட்டத்தட்ட ஏதோ ஒரு கொஞ்சம் வேல்யூ கூட்டி வச்சுருப்பாங்க. வேறு எதுவும் பண்ணலை. இப்போ பாருங்கள் 80 இருக்குது, இங்கே 90 இருக்குது, 60 இருக்குது, 70 இருக்குது. அப்போ ஏதோ ஒரு சில வேல்யூவை கூட்டி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்பர் பொறுமையாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்பரை கூட்டியிருக்காங்க. பொறுமையாக ஏதாவது சின்ன வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வராரு அப்படின்னா ஏதோ ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் சடனாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பெருக்கல்ல இருக்காருன்னு அர்த்தம். நம்பர் சடனாக குறையுது அப்படின்னா வகுத்தல்ல இருக்காருன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதான்ப்பா விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் என்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு அந்த நம்பரை போய் பார்க்கணும். 34 இருக்குது, 43 இருக்குது, கிட்டத்தட்ட 30 சொச்சம், 40 சொச்சம். அப்போ நம்ம மைண்டு சொல்லணும் எவ்வளவோ கூட்டியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். கொஞ்சம் யோசி பாருங்கள், எவ்வளோ கூட்டியிருப்பாங்க. இதில் ஒரு 6 இருக்கும், இதில் ஒரு 3. ஸோ 43 34 போனால் நமக்கு எவ்வளோப்பா வரும்? ஒரு 7 வருமா? ஓகேங்களா? சாரி 9பா, 6 3 9 இல்லையா? இதில் ஒரு 6 3 9, 13 4 போனாலே 9 தானே வரும். அடுத்து இங்கே வந்து பாருங்கப்பா, 55ல் 62 போனால் எவ்வளோப்பா வரும்? சில ஒரு 5 5 + 2 எவ்வளோப்பா? 7 வருது. ஓகேங்களா? அப்போ இந்த வேல்யூ 34 கூட 9 கூட்டினால் 43, 55 கூட 7 கூட்டினால் 62, அடுத்து 62 கூட 9 கூட்டினால் 71, அடுத்து 83 கூட இதில் ஒரு 7 இதில் ஒரு 2 இருக்கார், 9 கூட்டினா 92 வராரு. இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது, இதில் யார் வேறுபட்டது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் +9 +9 +9, இவர் மட்டும் தான் +7. அப்போ இவர் தான் வேறுபட்டவை. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பார்க்குறோம். இது பார்க்கறதுக்கு எப்படி பாருக்காரு, ஏதோ பார்க்கறதுக்கு வந்து பெரிய பெரிய நம்பர் 4 டிஜிட்டில் உள்ள நம்பரை கொடுத்துட்டாங்க. அடுத்து ஒரு கொஷின் மார்க் கொடுத்துட்டு அது என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், இப்போ 7000 5000 இருக்குது. இப்போது 7000 14000 சொச்சம் இருக்குன்னு இருக்கும். இப்போ 7000 சொச்சங்க இருக்குது, 14000 சொச்சங்க இருக்குது அப்படின்னா பெருக்கல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே 7000 5000 ஏதோ குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? 7000 5000 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ ஏதோ ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சடனாக குறைஞ்சிது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல 100ன்னு இருக்குது, அடுத்து 10ன்னு இருக்குது, அடுத்து 1ன்னு இருக்குது. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? சடனாக குறைஞ்சிருக்கு. இது எப்படி இருக்குது? வகுத்தல் 10. இந்த நம்பரை நான் 10ஆல் வகுத்தா எனக்கு 10 கிடைக்கும். அடுத்து இந்த நம்பரை நான் 10ஆல் வகுத்தா எனக்கு 1 கிடைக்கும். அப்போ ஒரு நம்பர் சடனாக குறைஞ்சிச்சு அப்படின்னா வகுத்தலில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவேன். ஒரு நம்பர் இது பாருங்கள், ஏதோ கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு. ஒரு 7000 இருக்குது, 5000 இருக்குது. அப்போ இது ஏதோ கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. அப்போ இது மேபி ஏதோ ஒரு மைனஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ பாருங்கப்பா, 7544 இருக்கார், இங்கே 5322 இருக்கார். இது ரெண்டுத்தையும் ஏதாவது மைனஸ் பண்ணி பாருங்கள். 7544 5322 எவ்வளோ வருவார்? 4 2 போனால் 2, 4 2 போனால் 2, 2 2. அப்போ 2222 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த நம்பரில் 2022 மைனஸ் பண்ணி பாருங்கள், நமக்கு ஆன்சர் வருதா பாருங்கள். 4673ல் 2222 மைனஸ் பண்ணுங்கள். 3ல் 2 போனால் 1, 7 2 போனால் 5, 6ல் 2 போனால் 4, 4ல் 2 போனால் 2, 2451 வராங்களா? அப்போ ஒரே ஷார்ட்கட்டு, மெயினான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் நல்லா பார்த்துக்கோங்க,
ஒரு நம்பர் பொறுமையாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போச்சு அப்படின்னா ப்ளஸில் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு நம்பர் சடனாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பெருக்கல்ல இருக்கான்னு பார்க்கணும். ஒரு நம்பர் பொறுமையாக டிக்ரீஸ் ஆகிட்டு போச்சு அப்படின்னா மைனஸில் இருக்கான்னு பார்க்கணும். அதுவே ஒரு நம்பர் சடனாக டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷனில் வகுத்தலில் இருக்கான்னு பார்க்கணும். இவ்வளோதான்ப்பா, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்களேன்ப்பா. இப்போ நான் உங்களை படிக்க சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்கொயர் படிக்க சொன்னேன் பார்த்தீங்களா. ஸ்கொயர் படித்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த நம்பரில் எது தவறான எண் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து 14 14 196. ஸோ 13 13 129. என்னங்க இதில் எனக்கு 3 டிஜிட்லாம் தெரியாதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர் நமக்கு தெரியுமா? இது பார்க்கறதுக்கு எப்படிப்பா இருக்கார்? 8 ஸ்கொயர். இது எப்படிப்பா இருக்கார்? 10 ஸ்கொயர். இது எப்படிப்பா இருக்கார்? 11 ஸ்கொயர். இது எப்படிப்பா இருக்கார்? 12 ஸ்கொயர். இப்படி பாருங்கள். அப்போது இங்கே 8 இருக்குது. நான் ஏன் இதை மட்டும் விட்டுட்டேன்? ஏன்னா 80 அப்படின்றது ஒரு முழுமையான பர்ஃபெக்ட் ஸ்கொயரே கிடையாது. ஏன்னா 8 ஸ்கொயர்னால் அடுத்து 9 ஸ்கொயர் இருந்திருக்கணும். 9 ஸ்கொயர்னால் 81. அப்போ தவறான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இன்னும் ஒன்று, இப்போ பாருங்கள், எனக்கு இப்போ 196 கொடுத்து இது எதோட நம்பராக இருக்கும், எனக்கு வேறு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம மைண்டு சொல்லும். ஓகேங்களா? நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். இல்லைனா இது 14 ஸ்கொயர் தான் 196 நமக்கு ஒரு டவுட் வரும். அப்போ நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், 8 ஸ்கொயர் அப்படின்னா 8 8 64. அந்த கடைசி இலக்கம் அப்படின்றது என்னப்பா? 64 முடிஞ்சிருக்கு. அதாவது 8ஐயும் பெருக்குனா எனக்கு 64 முடியுது. ஸோ அதே மாதிரி 9 ஸ்கொயர் அப்படின்னா 9 9 பெருக்குனா 81. 10 ஸ்கொயர் தெரியும், இது அப்படியே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். 13 ஸ்கொயர், இதோட அர்த்தம் என்ன? 13 × 13. ஓகேங்களா? ஒன்று நமக்கு 169ன்னு தெரியணும். இல்லைனா அந்த கடைசி ஒரு இலக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த யூனிட் டிஜிட் அப்படின்றத மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. 3 3 பெருக்குனா எவ்வளோ வருவார்? 9ன்னு முடிவார். 9ன்னு முடிகிறாரா? அப்போ அவர் கரெக்டாக தான் இருப்பார். நான் சொல்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்கொயரு க்யூபெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு நமக்கு சொல்லும்போது இதை அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ஒன்றுமே தெரியாமல் பண்ணிட்டு வர்றதுக்கு இதை பண்ணிட்டு வாங்க. அப்போது இந்த இடத்துல 169 கரெக்டாக நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? 13 ஸ்கொயர் தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிருவேன். இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்? 2 நம்பரோட கடைசி இலக்கத்தை பெருக்குனிங்கன்னா 9 வருதா? ஓகே, அது 169 13 ஸ்கொயராக தான் இருப்பார் அப்படின்னு ஒரு 99% நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதே மாதிரி 14 ஸ்கொயரு என்ன வருவார்? 14 × 14 தானே அதோட அர்த்தம். கடைசி ஒரு இலக்கத்தை வச்சு பெருக்குங்க, யூனிட் டிஜிட் என்னன்னு கண்டுபிடிங்க. நன்னாங்கு 16. அப்போ 6ல் தான் முடிய போகிறாரு. எஸ், இங்கே 6ல் தானே முடிஞ்சிருக்காரு. ஓகே, அப்போ இது கண்டிப்பாக 14 ஸ்கொயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு 99% இருக்குது. நான் சொல்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னா இந்த மெத்தடில் போட்டு வந்துருங்க. இப்போ அதே மாதிரி இங்கே வந்து பாருங்களேன், 9 ஸ்கொயர் எதில் முடியணும்? 81 1ல் முடியணும். இங்கே 80. அப்போ இதுதான் தவறான எண். இந்த நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த நம்பர் பாருங்கப்பா, இதில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஒரு கேப் கொடுத்துட்டு அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ பாருங்களேன், 1 6 15 45 91. ஓகேங்களா? இப்போ 1 பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி பார்க்கலாம். 1 6 15, இங்கே கொஷின் மார்க்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், 45 66 91. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டிஃப்ரென்ஸ், அதாவது இந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி நான் எழுத போகிறேன். ஆனால் எல்லா வேலையும் எப்படி இருக்குது? ஏறுமுகமாக இருக்குது. ஸோ ஓகேங்களா, இது ஏறுமுகம், எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், நான் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறேன். 6ல் 1 போனால் எவ்வளோப்பா? 5. அதாவது இந்த 1 கூட 5 கூட்டினா இங்கே 6 வந்துடுது. அடுத்த நம்பரை கொண்டு போய் நான் கூட்டி பார்க்குறேன். இங்கே நமக்கு என்னப்பா கிடைக்கிறாரு? ஓகேங்களா? ஸோ 6 போனான்னா இங்கே 9 கிடைப்பார். அடுத்து இங்கே எனக்கு தெரியாது, ஏன்னா இங்கே என்ன நம்பர் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுவும் எனக்கு தெரியாது. அடுத்து இந்த 2 நம்பருக்குள்ள வித்தியாசம் எவ்வளோப்பா வருவார்? 6ல் 5 போனால் 1, அகைன் 6ல் 4 போனால் 2, 21 அப்படின்றது கிடைக்கிறாரு. அடுத்து இங்கே என்னப்பா கிடைப்பார்? ஸோ 11ல் 6 போச்சுன்னா 5 வரும். அகைன் 8ல் 6 போனால் 2 வராரு. ஓகேங்களா? இப்போ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் பார்க்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 5 9 இங்கே 21 25 இருக்குது. இது ரெண்டுத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு போய் பார்க்கணும். ஓகேங்களா? இங்கே 5 கூட எதை கூட்டினா இங்கே 9 வருது? 4. 21 கூட எதை கூட்டினா எனக்கு 9 வருது? 4. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்னென்ன எண் வரும்னு எனக்கு தெரியாது, இந்த இடத்துல என்ன எண் வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நான் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? வாய்ப்பு இருக்கான்னு நம்ம போய் செக் பண்ணணும். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 2 தடவை டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, இந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி எழுதுகிறேன் பார்த்தீங்களா, அதுதான் டிஃப்ரென்ஸு. இதையே நான் 2 வாட்டி பண்ணுறேன். இப்போ 9ல் 5 போனால் 4,
இப்போ பாருங்கள் என்ன நடந்திருக்கும், 5 + 4 9. அடுத்து நானே கெஸ் பண்ணுறேன். அப்போ 9 + 4 நமக்கு எவ்வளோ வரும், 13 இருக்கலாம். 13 + 4 எவ்வளோப்பா, 17 இருக்கலாம். 17 இந்த இடத்துல எல்லாமே டிஃப்ரென்ஸ் 4 தானே. அப்போ 17 + 4 எவ்வளோப்பா, 21. 21 + 4 25. அப்போ நான் இந்த இடத்துல 4 4ன்னு எடுத்துக்கிட்டா இது ஒரு பேராக வராங்க தானே, எல்லாத்துக்குமே இந்த 4ன்ற டிஃப்ரென்ஸ் வர தானே செய்யுது. இப்போ அப்படியே மேலே போகிறேன். என்ன பண்ணியிருக்காங்க, 1 + 5 6. 6 + 9 எவ்வளோப்பா, 15. 15 + 13 எவ்வளோப்பா, ஸோ 28. 28 + 17 எவ்வளோப்பா, ஸோ 30 38 45. அப்போ கரெக்டாக வராங்களா. அப்போது நம்ம தடவை வித்தியாசத்தை எடுத்து பார்க்கணும், வருதான்னு பார்க்கணும். இல்லைனா அந்த வித்தியாசம் கண்டுபிடிச்சதுக்கு இன்னொரு வித்தியாசத்தை நம்ம எடுத்து பார்க்கணும். இதுதான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த கேஸுக்கெலாம் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க ஓகேங்களா. இது வந்து டிராஸ்டிக்னு சொல்ல முடியல. இப்போ பாருங்களேன், 10 வந்து 100 ஆயிருக்க மாதிரி இது ஒன்றும் அவ்வளோ இன்க்ரீஸ் கிடையாது. ஆனால் இருந்தாலும் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. அப்போ ஒரு அதுக்குன்னு ரொம்ப நியர்பையாகவும் இன்க்ரீஸ் ஆகலை. நியர்பைனா இப்போ 11 இருக்கிறது 13 15 அந்த மாதிரி ஒரு இன்க்ரீஸ் கிடையாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. இன்பிட்வீன், அதாவது அதிகப்படியான இன்க்ரீஸ் ஆன வேல்யூக்கும் கம்மியான இன்க்ரீஸ் ஆன வேல்யூக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கார். அப்போ அந்த மாதிரி கேசஸ்லாம் ஓகே, டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஒரு தடவை எடுத்து பார்ப்போம். நம்ம 2 வாட்டி அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி பார்ப்போம். அப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷின் என்னப்பா, பார்த்தோன்னே ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். GH இருக்காது, அதுக்கப்புறம் என்னப்பா JMV. நான் வந்து நம்ம தமிழ்வேல் அகாடமியில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா, நம்பர்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணுறது. ஆனால் உங்களுக்கு என்னென்னா டைம் இருக்கும், அதனால் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ABCDலாம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருக்கோங்க. ஸோ AB இருங்களேன், இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்கப்பா. உங்கள் எக்ஸாமில் இது என்னப்பா ABCDEF அந்த மாதிரி M வரைக்கும் எழுதிக்கணும். அதில் அப்படியே எண்ணை வந்து கீழே எழுதி எழுதணும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவும் இசட்டும் ஆப்போசிட், பியும் ஒய்யும் ஆப்போசிட், சியும் எக்ஸும் ஆப்போசிட், அது மாதிரி MN இது எல்லாமே ஆப்போசிட் அந்த லெட்டர்ஸ் ஓகேங்களா. இன்னொன்று ஏலேருந்து இசட் வரைக்கும் நம்பர் தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வேலை ஈஸி. இதை நீங்கள் எழுதிக்கோங்க, உங்கள் எக்ஸாமில் டைம் இருக்கும், அதனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஜினா என்னப்பா, 7 தானே ஓகேங்களா. ஜினா 7. ஹச்னா நமக்கு எவ்வளோப்பா போட்டு வச்சுருக்கோம், 8 போட்டிருக்கோம். ஜேனா என்னப்பா 10. எம்னா என்னப்பா 13. இங்கே கொஷின் மார்க்கு. இங்கே வீனா 22 போட்டோமா. இப்போ பாருங்கள், இப்போ ஈஸி தானே. 7 8 இப்போ நம்பர் எப்படி பாருக்காரு, 7 8 10 13 ஒரு கொஷின் மார்க் கூட்டு இங்கே 22. பார்த்தோன்னே எப்படி தெரியுது, இது கூட 1 கூட்டியிருக்காங்க, அப்புறம் 2 கூட்டியிருக்காங்க, அப்புறம் 3 கூட்டியிருக்காங்க. அப்போ அடுத்து எப்படி தான் வந்தாகணும், இங்கே 4 தான் போட்டிருக்கணும். அதே மாதிரி இங்கே 5 தான் போட்டிருக்கணும். இங்கே 13 + 4னா எவ்வளோப்பா, இங்கே 17 வரும்னு நான் சொல்கிறேன். அடுத்து 17 கூட 5 கூட்டினா 22 வருதுன்னு நான் சொல்கிறேன். 17 என்ன நம்பர் வருவார், Q தான் 17. அதுக்கான ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் D. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலேருந்து Z வரைக்கும் நம்பரை போட்டு எழுதிக்கணும். அதே மாதிரி 13 வரைக்கும் M வரைக்கும் மேலே எழுதணும். அப்படியே நல்லா பாருங்கள், எண்ணை வந்து அது கீழேயே தொடங்கணும். இங்கே வந்து ஃபஸ்ட்லேயும் தொடங்கக்கூடாது, அது கீழேயே தொடங்கணும். அப்போது ஏவும் இசட்டும் பியும் ஒய் சிஎக்ஸ் இதெல்லாம் ஆப்போசிட்டு. அதே மாதிரி நம்பரையும் நான் கொடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இந்த இடத்துல நம்ம ஜியாவே பார்த்துட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். GH 1 விட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் HI விட்டுருக்காங்க, J, அதுக்கப்புறம் KL விட்டுட்டு M போட்டிருக்காங்க. அந்த மாதிரியும் போடலாம், உங்களுக்கு எது பழக்கமோ அதை போட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் அதில் ஏதோ ஒரு லெட்டரை விட்டுட்டா நமக்கு தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மெத்தடில் உங்களுக்கு தப்பு நடக்காது. ஜினா 7, ஹச்னா 8, ஜேனா 10 இந்த மாதிரி நம்பரில் நீங்கள் அக்யூரேட்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா அப்படியே பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணி போட்டுடலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதை போட்டுக்கோங்க. இல்லைங்க எனக்கு அப்படியே பார்த்த உடனே ஒரு நம்பர் விட்டு அடுத்து 2 நம்பர் விட்டு ஆட் பண்ணுறது ஈஸினா அதை போட்டுக்கோங்க ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்கப்பா ஓகேங்களா. இது என்னப்பா இருக்காரு, DGJFIL இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காரு ஓகேங்களா. இது இந்த மாதிரி இருக்குது. அடுத்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு லெட்டருக்குலாம் என்ன தொடர்பு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது டீன் இருக்கா 4 ஓகேங்களா. இது என்னப்பா 6, ஹச்னா எவ்வளோப்பா 8, ஜேன்னு எவ்வளோப்பா 10 ஓகேங்களா. அடுத்து 12னா எவ்வளோப்பா L வரப்போகிறார், அதாவது 2 2 கூட்டியிருக்காங்க அவ்வளோதான் ஓகேங்களா. அப்போ D, E விட்டு F, G விட்டு H, I விட்டு J, அப்போ K விட்டு L. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்ஷனில் எல்லாத்துலேயும் L இருக்குது. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே அடுத்த லெட்ரு O இருக்குது. நம்ம அதனால் அதை போய் செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அந்த கடைசி லெட்டர் மட்டும் செக் பண்ணால் போதுமானது. இங்கே எப்படிப்பா இருக்காரு, ஜேன்றது 10, எல்னா எவ்வளோப்பா 12 ஓகேங்களா. நல்லா பாருங்கள், அந்த கடைசி லெட்டர் மட்டும் நான் தனியாக எழுதுகிறேன் பாருங்கள், NP.
ஜேனா 10, எல்னா 12, என்னா 14, பீனா 16. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஆர்னா 18. அப்போ 10, 12, 14, 16. அடுத்து ஆர்னா 18. ஆர் எங்கே போகிறாரு? ஸோ ஆப்ஷன் டி. ஓகேங்களா? நீங்கள் நம்பராக எழுதிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸி. இல்லைங்க நான் லெட்டராக போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்படியும் போட்டுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன். ஆனால் இதில் கொஞ்சம் ஆப்ஷனோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், என்ன அடுத்து எல்லாத்துக்கும் நான் ஓ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் நான் எல்லே கண்டுபிடிக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா ரெண்டுத்துலேயுமே எல்ஓன்னு எல்லாம் 4 ஆப்ஷன்லேயும் இருக்குது. அப்போ நான் அந்த கடைசி லெட்டரை மட்டும் போய் செக் பண்ணாலே எனக்கு போதுமானது. அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நம்ம ஆப்ஷனையும் சேர்த்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷினை ஜஸ்ட்டு ஹோம்ஒர்க் மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப ஈஸியான ஒன்று தான். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை ஆன்சர் வராதவங்க எனக்கு கேளுங்க. இந்த ஒரு ஆன்சர் அப்படின்றது ஆப்ஷன் பிப்பா. வரலன்னா எனக்கு கேளுங்க. இந்த கொஷின் பாருங்கப்பா. ஓகேங்களா? இது எதில் கேட்டிருக்காங்க? 2022 ஓப்பனில் கேட்டிருக்காங்க. ஏஇசட்டு பிஒய் சிஎக்ஸ் அடுத்து டியூன்னு நம்ம பார்த்த உடனே சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இது சொல்லி கொடுத்தனப்பா ஏவும் இசட்டும் ஆப்போசிட்டு, பிஒய்யும் ஆப்போசிட்டு, சிஎக்ஸ் ஆப்போசிட்டு, அடுத்து யார்? டியும் டபுள்யூ தான். ஓகேங்களா? அப்போ ஒன்று இதை எழுதி வச்சுக்கோங்க, இல்லை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். வேறு எதுவும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல டிடபிள்யூ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷின் பாருங்கப்பா. இது 2022 ஓப்பனில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல இந்த கொஷின் மார்க் கொடுத்துட்டு என்ன வரும்னு கேட்குறான். கிட்டத்தட்ட ஒரு ஒய் ஷேப்பு கொடுத்துருக்கான்ப்பா. ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்கான்? ஒரு ஒய் ஷேப் கொடுத்துருக்கான். இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்கணும், என்ன இதுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நம்மளாக தான் கெஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு வேளை இந்த 16யும் 12யும் கூட்டிங்க கொடுத்துருக்காங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வேல்யூ பெருசாக இருக்கணும். அப்போ அப்படி கொடுக்கல. ஓகேங்களா? அப்போ மைனஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா? அதுவும் கிடையாது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? இது ஒரு 16 + 12 இருக்குது. மொத்தமாக ஆட் பண்ணால் எவ்வளோப்பா? 28. ஆனால் இங்கே எனக்கு என்ன வருது? 14ன்னு வருது. அதாவது 28ல் பாதி 14ன்ற மாதிரி இருக்குது தானே? 14 தான். ஓகேங்களா? அப்போ 28/2. அடுத்து இதை கொண்டு போய் செக் பண்ணி பார்க்குறோம். 21 + 9 எவ்வளோப்பா? 30. 30ல் பாதி எவ்வளோப்பா? ஸோ 15. அப்போ 30/2 அப்படின்றது இந்த 15. அப்போ அதே மாதிரி ஏன் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணணும். இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ பாருங்கள், 10 + எக்ஸு அதில் பாதியை போட்டோம் அப்படின்னா எனக்கு 16 வர்றதா நம்ம எடுத்துக்கணும். நமக்கு என்ன தேவை? இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ தான் தேவை. ஸோ அடுத்து இந்த 2 அப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கோங்க. அப்போ 10 + எக்ஸ் = 32. இந்த 10 அந்த பக்கம் போச்சுன்னா -10. அப்போ எவ்வளோப்பா? எக்ஸ் அப்படின்றது 22 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன். இந்த சீரீஸ் பாருங்களாம்ப்பா. அடுத்து என்ன டேர்ம் வரும்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ப்ளஸில் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கோம். அப்போ எல்லாமே இன்க்ரீஸ் வேல்யூ அதே மாதிரி கூட்டிக்கிட்டே போகுது. எவ்வளோ கூட்டியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 17ல் 15 போனால் எவ்வளோப்பா? 2. 20ல் 17 போனால் எவ்வளோப்பா வரும்? 3. அடுத்து 22ல் 20 போனால் எவ்வளோப்பா வரும்? 2. 25ல் 22 போனால் நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? ஸோ 3. அப்போ ஒரு இடத்துல 2 கூட்டியிருக்காங்க, அப்புறம் 3 கூட்டியிருக்காங்க. ஓகேங்களா? +2 +3 அடுத்து +2 +3. அப்போ ஆப்வியஸாக இங்கே என்னவா இருக்கும்? +2ஆக தான் இருக்கணும். அப்போ 25 + 2 27 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷினை பாருங்கப்பா. இது எப்படி இருக்காருன்னு பாருங்கள். இன்க்ரீஸாக ஆயிருக்கு. 17 இருக்குது, 36 இருக்குது, 74 இருக்குது, 150. இதுதான் நம்மளை கொஷின் கேட்குறாங்க. அதனால் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 606 இருக்குது. கொஞ்சம் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியுதா? 17ல் ஆரம்பித்து 606ல் போய் முடிஞ்சிருக்கு. அப்போ ஏதோ கொஞ்சம் வேகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஏதோ ஒரு பெருக்கலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது 17 இருக்குது, அடுத்து 36 இருக்குது. 17, 30 இந்த சம்திங்கில் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்மளாம் யோசிச்சு பார்க்கணும். இதை 17 2ஆல் பெருக்கினா நமக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? 34. அதாவது பாருங்கள், 17 2ஆல் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 34. அது கூட ஒரு 2 கூட்டினா 36 மாதிரி இருக்கா? வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இங்கே வந்துடுங்க. 36 2ஆல் பெருக்கிறோம், நமக்கு என்ன கிடைக்கும்? 72 கிடைக்கும். அப்போ 72 கூட ஒரு 2 கூட்டினா 74 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கரெக்டாக வராரு. அடுத்து இதையும் நான் பார்க்குறேன். 74 2ஆல் பெருக்கிறேன், நமக்கு என்னப்பா கிடைப்பாரு? 148. 148 கூட ஒரு 2 கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? 150 கிடைக்கும். அப்போ இதுவும் சரியாக வராது. அப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு நம்பர்லையும் ஒரு 2ஆல் பெருக்கி அது கூட ஒரு 2 கூட்டி நம்ம ஆன்சருக்கு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? அடுத்த நம்பரை சொல்லியிருக்கான். இப்போ அதே மாதிரி நீங்கள் 150 2ஆல் பெருக்கினா எனக்கு என்னப்பா கிடைக்கும்? 300 கிடைக்கும். 300 கூட 2 கூட்டணும் அப்படின்னா 302. அடுத்து இங்கே வந்துடுங்க. 302 2ஆல் பெருக்கினா எனக்கு என்னப்பா கிடைக்கும்? 604. 604க்குள்ளே 2 கூட்டணும் அப்படின்னா 606. சரியாக வராங்க. ஓகேங்களா? அப்போ
அப்போ இதோட ஆன்சர் அப்படின்றது 302 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இதை நம்ம எங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17, 36 என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதை 2 மடங்கு பண்ணால் 34 கிட்ட வந்துட்டார். அப்போ 34, 36 கிட்ட இருக்கார். அது கூட என்ன கூட்டினா எனக்கு 36 வர்றார், 2 கூட்டினா வருவாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த நம்பரை போய் செக் பண்ணுறோம். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்கப்பா. ஓகேங்களா, 2022 டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பாக்ஸ் கட்டி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, கேட்கும்போது ஒன்று நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருப்பார். அதாவது இந்த மாதிரி ரோ வைஸ் இருப்பாங்க, இல்லைனா காலம் வைஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம ரெண்டுத்தையுமே செக் பண்ணி பார்க்கணும். எது நமக்கு சரியாக வருதோ அதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா, சம்டைம்ஸ் ரெண்டுமே வரும், நமக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இங்கே பாருங்கப்பா, இப்போ நான் அப்படி ரோ வைஸ் எடுத்துக்கிறேன். ரோ வைஸ் எடுத்தால் என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இங்கே பீன்றது 16, டீன்றது எவ்வளோப்பா 20. அப்போ 16 கூட ஒரு 4 கூட்டியிருக்காங்கன்னு அர்த்தமா? இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸை நான் நம்பரில் எழுதியிருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. இந்த இடத்துல பீனா 16ன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா, டீனா 20. இது எப்போப்பா தெரியும்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இந்த பாக்ஸ் சொன்னோம் இல்லையாப்பா? இப்போ பீனா எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்கார் 16. அப்போ ஒவ்வொரு நம்பரும் ஓகேங்களா, இப்போ நான் போட்டு நான் மனப்படமாக ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தயவுசெய்து எழுதிக்கோங்க. எழுதிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டைம் சேவிங்காக இருக்கும். இதை எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா அந்தந்த லெட்டருக்கான அந்த நம்பரை கொண்டு போய் அங்கே போட்டுக்கலாம். இப்போ நான் போட்ட மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் நம்பரை போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த கார்னரில் இருக்கிறதா நான் கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் இப்படி ரோ வைஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு என்னப்பா நடந்திருக்கு, +4 கூட்டியிருக்கேன். இங்கே எனக்கு என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது, விட்டுருங்க. அடுத்து இங்கே என்னப்பா நடந்திருக்கு, இதுலேருந்து ஒரு 2 கூட்டியிருக்காங்க, அப்புறம் இங்கே ஒரு 2 கூட்டியிருக்காங்க. 15 + 2 எவ்வளோப்பா 17, 17 + 2 எவ்வளோப்பா 19. ஓகேங்களா, இது ஏதோ வாய்ப்பு இருக்க மாதிரி தானே இருக்குது. ஏன் இதுலத்துக்கு ஒரு +4 +4, இதில் +2 +2, அதே மாதிரி இங்கே கீழே இருக்க வாய்ப்பு இருக்கே நம்ம செக் பண்ணுவோம். அடுத்து இங்கே வருங்க, 13 கூட என்னப்பா பண்ணியிருக்காங்க, +1 கூட்டியிருக்காங்க. ஓகேங்களா, நல்லா பாருங்கள், இதுக்கும் +1 கூட்டியிருக்காங்க. இதுக்கு என்னப்பா +4 கூட்டியிருக்காங்க. ஓகே, இதில் பாருங்களேன், இப்போ இங்கே 4ன்னு இருக்குது, இந்த இடத்துல 4 இருக்குது. அப்போ இங்கே 1 இருக்கிறது ஏன் இது கூட இந்த இடத்துல ஒரு +1 கூட்டி கொடுத்துருக்கக்கூடாதே நமக்கு யோசிக்கணும். ஓகேங்களா, யோசித்து பார்த்தோம் அப்படின்னா 20 கூட 1 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 21ன்றது கிடைக்கும். அது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும், ஒன்றும் கிடையாது. நடுவில் இருக்க நம்பர் எல்லாத்துலேயும் 15 + 2 17, 17 + 2 19. அதுவே கீழே இருக்க நம்பர் கூட 13 + 1 14, 14 + 4 18. அதாவது +1 + 4 ஃபார்மேட்டில் இருக்கார். அப்போ மேலே இருக்கிறது +4 + 1 ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட். இங்கே 1 4ன்னு இருக்குது, இங்கே 4 1 இருக்காருன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அடுத்து இங்கே பாருங்களேன், இப்படி ரோ வைஸ் எடுத்து பார்க்குறோம். ஓகேங்களா, இதில் ஏதாவது வருதான்னு நம்ம பார்க்குறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், 13 இருக்கப்பா, இதில் மேலேருந்து வந்தால் குறைஞ்சிக்கிட்டு வர மாதிரி இருப்போம், கீழேருந்து போனால் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி எழுத போகிறோம். எதுனாலும் கரெக்டு தான். 13 + 2 கூட்டினா என்னப்பா 15, 15 + 1 கூட்டினா என்னப்பா வரும் 16. அதே மாதிரி இங்கே வந்துருங்க, 18 + 19. அப்போனா 18 + 1 கூட்டினா நமக்கு என்னப்பா கிடைக்கும் 19. கீழேருந்து எடுத்துக்கிறேன், ஏங்க மேலேருந்து எடுத்துக்கூடாதா, வெர்டிகுலராக எப்படி எடுத்துக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துப்போம், 16ல் ஒரு -1 பண்ணுங்கள், 15ல் -2 பண்ணுங்கள். அதுதான் நான் ஜஸ்ட்டு ரிவர்ஸில் கீழேருந்து எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பண்ணாலும் ஒன்று தான், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா, 14 இங்கே இருக்குது. 14 கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு +3 கூட்டுங்க. அப்புறம் 17 கூட ஒரு +3 கூட்டினா நமக்கு 20 கிடைக்கும். அப்போ இந்த நடுவில் இருக்கிற ரோ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருது. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நான் கீழேந்து வரேன் அப்படின்னா +2 கூட்டியிருக்கேன், அப்புறம் +1 கூட்டியிருக்கேன். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இங்கே 2 1ன்னு கூட்டுறேன். நல்லா பாருங்கள், கீழேந்து வரும்போது 2 1ன்னு கூட்டுறேன், இங்கே 1ன்னு கூட்டுறேன். அப்போ அடுத்து வர்றதுக்கு 2 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. அப்போ 19 + 2 எவ்வளோப்பா, அதுவும் 21. 21னா என்ன வருவார், U தான் வருவார். T 20, Tக்கு அப்புறம் U 21. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். இது டக்குன்னு எடுத்தோடனே ஒரே இதிலெல்லாம் வந்துடாது, அவ்வளோ ஈஸியான கொஷினும் கிடையாது. கொஞ்சம் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஒரு 2-3 ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வரும். த நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷினை பாருங்கப்பா, ABCDEFG. அதே பாருங்களேன், ABCDEFG மட்டும் முன்னாடி வந்துட்டாரா, என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கடைசியாக இருந்த ஜியை முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி அடுத்து பாருங்களேன், இதில் கடைசியாக 2வது இதில் கடைசியாக F இருக்கார், அதை 3வது இதில் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து F இருக்காரா. இப்போ இந்த ரோ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GABCDEF இப்படி இருக்காரப்பா. இதில் இந்த Fஐ கட் பண்ணி கொண்டு வந்து இப்படி முன்னாடி சேர்த்துட்றேன். அப்போ எனக்கு அடுத்த ரோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், FGABCDE. அப்போ
அப்போ அதுக்கு அடுத்த ரோ எப்படி இருக்கும், இந்த ஈயை கட் பண்ணி அதை கொண்டு வந்து முன்னாடி சேர்த்துடணும். ஓகேங்களா, அப்போ ஈ தான் முன்னாடி வர போகிறாரு, கடைசி லெட்ரு டியாக இருக்கும். அப்போ யாருப்பா, ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஸோ வெரி ஈஸி ஒன். அது கடைசியில் ஒரு லெட்டரை கொண்டு வந்து முன்னாடி தூக்கி வச்சு எழுதுகிறோம். இங்கே ஜி கடைசியாக இருக்கா, அது அடுத்த லெட்ரு வரும்போது ஜியை கொண்டு வந்து முன்னாடி எழுதிடுறோம். அதே மாதிரி இதில் எஃப் கடைசியாக இருக்கா, அந்த எஃப்பை கொண்டு வந்து முன்னாடி தூக்கி எழுதிடணும். அதை அப்படியே அந்த இடத்த விட்டு நகர்த்தி ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு கொண்டு வந்துடுறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது 2022 டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான ஒன்று, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஆன்சர் அப்படின்றது ஆப்ஷன் ஏ. வரல அப்படின்னா தாராளமாக நம்ம குரூப்பில் ஃபோட்டோ எடுத்து போடுங்கப்பா. உங்களுக்கான சொல்யூஷன் அப்படின்றது நான் சொல்கிறேன். நம்ம எப்படி பார்க்கணுன்றது நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு லெட்டராக பார்க்கணும், ஒரு லெட்டராக என்னென்ன வேல்யூவை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அடுத்து இங்கே ஐ இருக்கா, அடுத்து எல் இருக்குது, அடுத்து ஓ இருக்குது. இந்த மாதிரி ஒரு லெட்டராக பார்க்கணும். அடுத்து இந்த 3வது லெட்டரை போய் பார்க்கணும். ஒவ்வொன்றா என்ன வேல்யூ கூட்டி போட்டிருக்காங்களா, இல்லை ஏதாவது மைனஸ் பண்ணி போட்டிருக்காங்களான்னு பார்த்து உங்களோட ஆன்சரை நீங்கள் சொல்லணும். ஸோ ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வரல அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேளுங்க. இந்த கொஸ்டின் பாருங்கப்பா, 2020 ஜென்ரலில் கேட்டிருக்காங்க. ஸோ 8, 14, 26, 48, 98, 194, 386 இன்க்ரீஸ் ஆகிருக்கார். நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்கணும், இப்போ மொதல் 2 நம்பருக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பார்க்கணும். 8, 14ன்னு இருக்குது. ஓகேங்களா, 8, 16னா வாய்ப்பு இருக்குது. நல்லா பாருங்கள், 8 இது 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 16 நமக்கு தெரியும். ஆனால் அதை விட ஒரு 2 கம்மியாக இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க, 8 × 2 பண்ணி ஒரு -2 பண்ணோம் அப்படின்னா எனக்கு 14 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அடுத்த நம்பரை போய் செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரியே தான் இருப்பாரா நம்ம செக் பண்ணணுமா இல்லையா. அப்போ 14 × 2 பண்ணால் 28. 28ல் 2 போனால் 26. கரெக்டாக தான் இருக்கார், இதுவும் கரெக்டு தான். அடுத்து 26 இருக்கார். 26 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 52. 52ல் ஒரு -2 பண்ணணும். ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துலேயும் -2 மைனஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு 2ஆல் பெருக்கி ஒரு -2 ஒரு 2 வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க. அப்போ 26 × 2 எவ்வளோப்பா, 52. 52ல் 2 போனால் 50 அப்படின்றது வரணும். ஆனால் அடுத்த எண் என்ன வந்திருக்காரு இந்த இடத்துல, 48 வந்திருக்காரு. அப்போ இதுதான் தவறு. ஓகேங்களா, அடுத்து இங்கே 50ன்னு சரியாக இருந்தால் மட்டும்தான் 50 2ஆல் பெருக்கினா நமக்கு 100 வரும். 100ல் 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 98 வரும். ஓகேங்களா, அடுத்து இங்கே 98 பாருங்கள், 98 நான் இன்ட்டு 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 196 வரும். 196ல் 2 மைனஸ் பண்ணால் தான் 194 அப்படின்றது வரும். அகெயின் பாருங்கள், 194 இருக்குது. இதை 2ஆல் மைனஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, நமக்கு என்ன கிடைக்கும், 4 × 8 19 × 2 38 388. அதில் 2 மைனஸ் பண்ணால் தான் 386. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், என்னங்க இந்த மாதிரி நம்பரை நான் பெருக்கி ஃபுல்லாக தான் போட்டாகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. கடைசியாக அந்த யூனிட் டிஜிட்டை மட்டும் வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த கடைசி ஒரு இலக்கத்தை மட்டும் போய் பாருங்கப்பா. இங்கே இருக்கிறதே ஒரு இலக்கம் தான், அதை 2ஆல் பெருக்குங்க. அப்போ 8 2 16 6. நல்லா பாருங்கள், ஸோ 8 2 16 அப்படின்னா அந்த 6 மட்டும் எடுத்துக்கோங்க. 6ல் 2 போனால் என்ன வரும், 4ன்னு முடியும். கரெக்டாக தானே முடியுது. அடுத்து இந்த 4 எடுத்துக்கோங்க. 4 2ஆல் பெருக்குங்க. 2ஆல் பெருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 8. 8ல் 2 போனால் நமக்கு என்ன கிடைக்கும், 6. இங்கே 6ன்னு முடியுதா, அது கரெக்டு தான். அடுத்து இந்த 6 மட்டும் எடுத்துக்கோங்க. 6 2ஆல் பெருக்குனா ஸோ 12. நல்லா பாருங்கள், 12ல் 2 போனால் என்ன வரும், 0ன்னு முடியணும். அந்த கடைசி இலக்கம் அப்படின்றது 0ன்னு முடியணும். ஆனால் இங்கே என்ன முடியுது, 8ல் முடியுது. அப்போ அவர் தான் தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதை எதால் பெருக்குனாலும் நமக்கு 0 தான் வரப்போகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 0ல் 2 போச்சுன்னா 8 வரும். ஓகேங்களா, அது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஃபுல்லாக போடலாம், இல்லைனா நீங்கள் அடுத்தடுத்த நம்பரை கூட செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே வந்துருங்களேன், 8 2 எவ்வளோப்பா, 16. 6ல் 2 போனால் 4. அகெயின் 4 × 2 எவ்வளோப்பா, 8. 8ல் 2 போனால் 6. அப்போ எல்லாமே ஒவ்வொரு நம்பரையும் 2ஆல் பெருக்கி -2 மைனஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஒரு 2 மைனஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் இதோட சீக்வன்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இங்கே பாருங்களாம்ப்பா. இது என்ன பாயிண்ட்லலாம் கொடுத்து பார்க்கவே பயமுறுத்தமாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி. இது ஒரு கொஷின் மார்க்கு. இது என்னப்பா, ஒரு 15.5. ஃபஸ்ட்டு 2 நம்பர் என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு மட்டும் பாருங்களேன். ஓகேங்களா, ஏதோ ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்களா, என்ன ரிலேஷன்ஷிப்பில் 0.5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ என்னப்பா 1.5 ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லையா. அடுத்து இங்கே வந்துருங்க, இங்கே என்னப்பா பண்ணியிருக்காங்க, 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ 3. ஓகேங்களா, 3 கூட்டியிருக்காங்க. அடுத்து இங்கே எல்லாமே பாயிண்டில் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், எல்லாமே பாயிண்டில் இருக்குது. அப்போ நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இங்கே 1.5 இருக்கிறது அடுத்து 3 மாறி இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 1.5 கூட்டினா தானே எனக்கு 3 வரும்.
நல்லா பாருங்கள், இதை நம்ம 2ஆல் பெருக்கணும் அப்படின்னாலும் 1.5 × 2 3ன்னு மாறும், அப்படியும் மாறும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இது வந்து யோசிக்கிறதுக்கு 2 விதமாக யோசிப்போம். இப்போ 1.5லேருந்து 3ஆக போயிருக்கு அப்படின்னா மொதல் விஷயம் ஏன் 2ஆல் பெருக்கியிருக்கக்கூடாதான்னு நம்ம யோசிப்போம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 1.5ன்னு கூட்டி வச்சுருக்காங்களான்னு பார்க்கணும். இப்போ நான் இதை வந்து 2ஆல் பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 1.5 × 2ன்னு பார்த்தா 3 தான் வருவார். அடுத்து 3 × 2 எவ்வளோப்பா வருவார்? இங்கே 6 வருவார். ஓகேங்களா? அடுத்து 6 × 2 எவ்வளோப்பா? ஒரு 12 வருவார். இப்போ பாருங்கள் 2 + 3 5ன்னு கூட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி 5 + 6 எவ்வளோப்பா? இங்கே 11ன்னு வரணும். எங்கேயாவது உங்கள் ஆப்ஷனில் 11 இருக்கா? இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் அவன் பெருக்கலை. அடுத்து இந்த சீக்வன்ஸில் இருக்கான்னு பார்க்குறோம். இந்த சீக்வன்ஸ் எவ்வளோப்பா? 1.5. இப்போ இதுக்கும் 1.5 கூட்டியிருக்கான். அப்போ அடுத்து இந்த வேல்யூக்கும் அடுத்து இங்கே வரப்போகிறவருக்கும் ஒரு 1.5 நான் கூட்டணும். அப்போ என்னப்பா 3 + 1.5 என்னப்பா வரும்? நமக்கு என்னப்பா வருவார்? 4.5. அதுக்கப்புறம் பாருங்கப்பா, அடுத்து இது கூட ஒரு 1.5 கூட்டி தான் இந்த இடத்துல எழுதணும். இது கூட ஒரு 1.5 கூட்டினா 4 + 1 5, அரையும் கூட்டினா 1. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 6ன்றது கிடைக்கும். இப்போ நம்ம ரீசெக் பண்ணி பார்க்கணும் இந்த இடத்துல. இப்போ பாருங்கள் 0.5 + 1.5 2 + 3 5 5 + 4.5 நமக்கு என்னப்பா கிடைக்கும்? 9.5. ஸோ அதானே நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்காரு. அடுத்து இதையும் நம்ம அடுத்து செக் பண்ணி பார்க்கணும். 9.5 இந்த 6ஐயும் கூட்டி பார்க்குறோம். நமக்கு என்னப்பா கிடைப்பார்? ஸோ 9 1 10 15 15.5ன்றது கரெக்டு. நான் என்ன பண்ணியிருக்கேன்? டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? வித்தியாசம் எடுத்திருக்கேன். வித்தியாசம்ன்றது என்ன? அந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ வித்தியாசத்துக்கு வித்தியாசம் எடுக்கிறோம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாத்துலேயும் 1.5 1.5 1.5ன்னு கூட்டி வச்சுருக்காங்க. வேறு எதுவும் கிடையாது. த நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷினை பாருங்கப்பா. இதுவும் 2020 ஜென்ரலில் தான் கொஷின் கேட்டிருக்காங்க. 10ல் ஆரம்பித்து இங்கே கொண்டு போய் எங்கே நிறுத்திருக்கான் பார்த்தீங்களா? அப்போ இது என்ன? இப்போ டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ். அப்போ கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் தான் முடிவு பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 10ன்னு இருக்குது, அங்கே 100ன்னு இருக்குது. இப்படி தூக்கி தனியாக எழுதிட்டேன்ப்பா. இங்கே வந்து பாருங்களேன், இங்கே 10ன்னு இருக்குது, இங்கே 100ன்னு இருக்குது. இது எப்படி இருக்குது? 10ஆல் பெருக்கியிருக்காங்க. பார்த்தாலே தெரியுதா? அடுத்து இங்கே 100ன்னு இருந்தது, இங்கே பார்த்தீங்கன்னா 11ஓட பெருக்கல்ல இருக்குது. அப்போ பாருங்கள், அந்த 2 0 அப்படியே வந்திருக்காரு. ஒரு 11ஆல் பெருக்கியிருக்காங்க. அப்போ 11ஆல் பெருக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 11 2 0 இருக்குது. அதே மாதிரி 11 இருக்குது, 2 0 இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 0 வந்திருக்கு. அப்போ அகைன் ஒரு 10ஆல் பெருக்கியிருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்களேன்ப்பா. இப்போ ஃபஸ்ட்டு 10ஆல் பெருக்கிறேன், அடுத்து 11ஆல் பெருக்கிறேன், அடுத்து 10ஆல் பெருக்கிறேன். அப்போ நான் அடுத்தும் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆல் பெருக்கியிருக்கணும். இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். 11 × 11 எவ்வளோப்பா? 121ன்னு போட்டு அந்த 3 0வை நான் இறக்கியிருக்கணும். ஆனால் அவன் என்ன கொடுத்துருக்கான்? 111ன்னு போட்டு அந்த 0 எல்லாத்தையும் இறக்கியிருக்கான். சரி, ஓகே, நான் இதுதான் கரெக்டுப்பான்னு சொல்கிறேன். அதாவது அவன் தவறானது எதுன்னு கேட்குறான். அதானப்பா கேட்குறான். விச் இஸ் ஸ்ட்ராங்குன்னு கேட்குறான். அப்போ இதுதான் நான் தப்புன்னு சொல்கிறேன். ஒரு வேளை நம்மளது இது சரியாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இங்கேருந்து இங்கே நான் 11ஆல் பெருக்கியிருக்கேன் அப்படின்னா, அடுத்து இந்த சீரீஸ்க்கு நான் என்னப்பா பண்ணியிருப்பேன்? ஒரு 10ஆல் பெருக்கியிருப்பேன். இப்போ பாருங்கள் 121 இருக்கா? இந்த 3 0 இருக்குது. அது கூட ஒரு 0 சேர்ந்தால் 4 0. கரெக்டாக வராரா? இப்போ இதில் எதுப்பா தப்பு? ஸோ 111 000. ஸோ எங்கள் ஆப்ஷன் டி அப்படின்றது மிக தவறான ஒன்று. ஏன்னா இதோட சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை 10ஆல் பெருக்கிறாங்க, அடுத்த நம்பரை 11ஆல் பெருக்கிறாங்க. இதே மாதிரி போயிட்டுருக்காரு. த நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷின் பாருங்கப்பா. இது பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை நம்பரை பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். 3 இருக்குது, 10 இருக்குது, 27 இருக்குது, 4 16 64. இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாமா? இது என்னப்பா? இது 4 ஸ்கொயரு, 4ஓட க்யூபு. அடுத்து 5 25 5 க்யூபு. ஓகேங்களா? அப்போ 5 ஸ்கொயரு 5 க்யூபு. அப்போ இது முன்னாடி இருக்கார் பார்த்தீங்களா? அவரு இதே மாதிரி தானே இருந்திருக்கணும். எப்படி இருந்திருக்கணும்? 3ன்னு இருந்திருக்கணும், 3 ஸ்கொயர் இருந்திருக்கணும், 3 க்யூப்னு இருந்திருக்கும். 3 இருக்குது, 3 க்யூப் 27 இருக்குது. ஆனால் 3 ஸ்கொயர் 9க்கு பதிலாக என்ன இருக்குங்க? 10ன்னு இருக்காரு. ரொம்ப ஈஸியான ஒன்று. அப்போ இதோட தப்பு எதுப்பா? ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஏன்னா இதோட சீரீஸே எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் இருக்காருன்னா அடுத்து அந்த நம்பரோட ஸ்கொயர் கொடுத்துருக்கான், அடுத்து அந்த நம்பரோட க்யூப் கொடுத்துருக்கான். அதே மாதிரி அடுத்து அந்த நம்பர் ஒன்று இருக்கார் அப்படின்னா அடுத்த அந்த நம்பரோட ஸ்கொயர் கொடுத்துருக்கான், அடுத்து அந்த நம்பரோட க்யூப் கொடுத்துருக்கான். இதே மாதிரி போயிட்டே இருக்காங்க. இதுதான் அந்த சீரீஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். இந்த சேம் மெத்தடாலஜியில் நம்ம போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு இதை ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஒருவேளை யாருக்காவது இது போட தெரியல அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் கேளுங்க, உங்களுக்கான சொல்யூஷன் அப்படின்றத நான் சொல்கிறேன்ப்பா. ஸோ ஒரு ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர் தான். எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். இந்த கொஷின் பாருங்களாம்ப்பா. இந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாதிரி டேலி ஆகுன்ற மாதிரி இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்கான். அதாவது ஒரு கொஷின் மார்க்கு, அப்புறம் 1 கொஷின் மார்க்கு, 2 கொஷின் மார்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் முன்னாடி இருக்கார் 3 அப்புறம் இருக்கார், அப்புறம் கொஷின் மார்க் முன்னாடி இருக்கார் 3 1 அப்படி இருக்கார், அப்புறம் 21 கடைசியாக ஒரு கொஷின் மார்க்கு. இப்போ நம்ம இந்த கொஷினெல்லாம் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த ஆப்ஷன் போயிடணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 4 எடுக்கிறேன். அதாவது என்ன, அந்த கொஷின் மார்க் அப்படின்னா 4ன்னு அர்த்தம். அந்த யூனிட் டிஜிட்லாம் சமமாக வருதான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், இங்கே நான் 4 எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே பாருங்கள் இங்கே முன்னாடி 4 இருக்குது, இங்கே முன்னாடி 4 இருக்குது, இங்கே பின்னாடி 4 இருக்குது. நம்ம யூனிட் டிஜிட் அந்த கடைசி இலக்கத்தை கூட்டுறதுனா எப்படி கூட்டுவோம்? ஒரு 4 நம்ம கூட்டலை என்னப்பா பண்ணுவோம்? அந்த கடைசி இலக்கத்துலேருந்து தான் கூட்டிகிட்டு வருவோம். இங்கே 4 4 எவ்வளோப்பா? 8 8 4 எவ்வளோப்பா? 12 12 + 3 எவ்வளோப்பா? 15. ஏன் நான் 15ன்னு எடுக்கிறேன்? இது ஏன் எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முன்னாடி இருக்கார் கொஷின் மார்க்கு. ஓகேங்களா? அது இந்த கொஷின் மார்க் கிட்ட 4ன்னு இருக்கார். அதாவது 43 நம்ம எடுத்துக்கணும். இந்த நம்பரை சொல்ல போனோம் அப்படின்னா, இது 4, இது என்னப்பா 14, அடுத்து என்னப்பா 24, அப்புறம் என்னப்பா 43, அப்புறம் 41 which is equal to 214 வருதான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துலலாம் 4ன்னு எடுத்துக்கிட்டேன். நான் கடைசி இலக்கத்தை கூட்டி பாருங்கள். ஒரு நாள் 4 2 நாள் 8 3 நாங்கள் 12. ஸோ 12 3 15 15 + 1 எவ்வளோப்பா? 16. 6ல் முடிகிறாரு. ஆனால் எனக்கு எங்கே எதில் முடியணும்? 4ல் முடியணும். அப்போ 4 கிடையாது. அடுத்து நான் 6 எடுத்துக்கிறேன். 6 எடுத்து இந்த மாதிரி எழுதலாமாப்பா? ஸோ மேலே இருக்கிறத பாருங்கள், கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல 6, இங்கே 1 இருக்குது, அதுக்கப்புறம் கொஷின் மார்க் 6, 2 இருக்குது, கொஷின் மார்க் 6. ஸோ கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல 6, அப்புறம் 3, அப்புறம் பார்த்திங்கன்னா 6 1, அப்புறம் இந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல 6 போட்டேன். இப்போ எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். 1 6 6, 2 6 12, 3 6 18, 18 4 எவ்வளோப்பா? 22. அப்போ 2ல் முடியுது. எனக்கு எதில் முடியணும்? 6ல் முடியணும்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் 8க்குள்ளே போகிறேன். இதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவேன்? இங்கே 8ன்னு இருக்குமா? இப்போ பாருங்கள், இந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல எல்லாத்தையுமே நான் 8ன்னு போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? 8 போட்டேன்னா அப்புறம் இந்த இடத்துல கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல 8 போட்டால் 18 கிடைக்குமா? அதே மாதிரி 28. இப்போ பாருங்கள், கொஷின் மார்க் முன்னாடி இருக்கும். அப்போ 83ன்னு கிடைக்குமா? இந்த கொஷின் மார்க் முன்னாடி இருக்கும். அப்போ 8 போட்டு இங்கே 1 81. அதே மாதிரி கடைசியாக ஒரு கொஷின் மார்க் இருக்குது, 8 போட்டுக்கிட்டேன். இப்போ கூட்டி பாருங்கள். 1 8, ஸோ 2 8 16, 3 8 24, 24 + 3 எவ்வளோப்பா? 27, 27 + 1 எவ்வளோப்பா? 28. அந்த கடைசி இலக்கம் அப்படின்றது 8ல் முடியுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 8ல் முடியுது. ஓகேங்களா? அப்போ இதுக்கான அந்த கடைசி ஒரு டிஜிட்டை வச்சு நம்ம ஆன்சரை சொல்லிடலாம். எல்லாத்தையும் கூட்டணும்னு அவசியம் கிடையாது. கடைசி இலக்கத்தை மட்டும் வச்சுமே சொல்லிடலாம். சரி, நீங்கள் வேணால் அடுத்து 9 எடுத்து பாருங்க, அது டேலி ஆகாது கண்டிப்பாக. அவன் அந்த மாதிரி தான் கொடுப்பான். ரொம்ப கஷ்டமாலாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஜஸ்ட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் நான் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து தான் போய் ஆகணுமே தவிர நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, ஸோ இந்த மாதிரி கடைசி இலக்கத்தை மட்டும் கூட்டி பாருங்கள். 2த்து கூடயும் கடைசி இலக்கம் எது மேட்ச் ஆகுதோ அதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான்ப்பா என் கிளாஸ். இன்றைக்கி ஒரு பெரிய கிளாஸாக போயிடுச்சு. ஏன்னா இந்த பிளட் ரிலேஷனும் கொஞ்சம் பெரிய டாப்பிக்கு. இந்த மாதிரி நம்பர்ஸ் பற்றியும் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதனால தான் நான் கம்பைல் பண்ணி கொடுத்தேன். ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கணும் அடுத்தடுத்த கிளாஸ்லாம் பண்ணுறதுக்கு. தேங்க்யூப்பா.